யாருமே எதுக்குமே பயப்படவே வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் வந்து நிறைய பேர் பதட்டத்திலையோ பயத்திலையோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்த்தப்ப இருக்கும். அதெல்லாம் இல்லை. இது கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ். எந்த டேவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மண்டே கால் எடுத்து வைக்கிறப்ப ஃப்ரைடே தான் கால் எடுத்து வெளியில் வைக்கணும். அதனால் அதான் சொல்கிறேன். ட்ரேடிங்கில் நிறைய பேர் நான் இன்னும் நிறைய பேர்லாம் கனெக்ட் ஆகிறப்ப சில பேர்லாம் வந்து 1 கோடி போட்டுலாம் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. இருக்குது. அதனால் யாருமே ட்ரேடிங்கிறப்ப பயப்பட வேணாம். 4-5 ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய பெர்ஸ்பெக்டிவ் மாற ஆரம்பிச்சிடும். இந்த டே 1லேருந்து டே 15 வந்து பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்னு சொல்லியிருப்பேன். பட் பேசிக்ஸே எந்த அளவுக்கு இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அட்வான்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியும். ஒரு நாளும் வந்து எஸ் டோரியன், ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நம்ம இது வந்து சும்மா நார்மல் டாபிக் ப்ரோ, இது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்கா? டு பி ஆனஸ்ட் ப்ரோ, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன ஒரு சஜஷன் இல்லை ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, நீங்க டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. அது எப்படி கால்குலேட் பண்ணுன்ட்டுலாம் சொல்லிருந்தீங்க. நான் 15 டேஸ்ல என்ன என் போட்டோ இருக்கும் இந்த மீட்டிங்ல. ஒருத்தர் நான் வேற மென்டர்ஷிப்ல இருக்கிறப்போ அந்த மென்டரோ ஸ்ட்ரகிள் ஒரு 6-7-8 மந்த்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணி எந்த வின்னிங்கோ பார்க்காம என் போட்டோ பார்த்துட்டு அவர் என்கிட்ட கால் பண்ணி ஹரி அப்படின்னு கேட்டு அவரு உங்களை பத்தி ஒரு சஜஷன் சொல்லி அவர் உங்ககிட்ட இன்னத்துக்கு ஜாயின் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் திருப்பி சதீஷ். அதுக்கப்புறம் ஏன் தம்பியோ சஜஸ்ட் பண்ண. அது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறீங்க, ப்ரிசைஸ்டா இருக்கிறீங்க மார்க்கெட்ல. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் 8 இயர்ஸா வேலை செய்யற MBA கிராஜுவேட். இதெல்லாம் வெறும் பேருக்கு மட்டும் தான் இருக்குது, MBA சர்டிபிகேட் அவ்வளவுதான். பட் ஐ டென்ட் அச்சீவ் எனிதிங். 8 இயர்ஸா ஒரே சீட்ல உட்காந்து இருக்கிற 3 கம்பெனி மாத்தினாலும் என் பொசிஷன் சேஞ்ச் ஆகல. இதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அந்த மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் டீச் எல்லாம் பண்ணல. அவர் சொன்னாரு, நீ எங்கிட்ட எல்லாம் வராது, நீ கத்துன்னு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா ட்ரேட் பண்ணலான்ட்டு. another one more surprising twist ஒன்னு சொல்றேன் by end of the session. ஓகேங்களா? எஸ் ப்ரோ. ஓகே. அண்ட் டோரியன், இனிமேட்டு எதுக்குமே ஒரி பண்ண தேவையில்ல. டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ராசி நட்சத்திரம் இது அதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதுலலாம் பிலீஃப் இல்லை. ஓகேங்களா? ப்ராப்பரான ஒரு பொருள் கையில கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எனக்கு வந்து வயசு வித்தியாசத்துல நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். எனக்கு மேல யாராவது சொல்லி கொடுத்தா நான் போய் கத்துக்க தான் நினைப்பேன். கத்துக்க எந்த இடத்துலயுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா லோகேஷ், பிரதீப் ரங்கநாதன்லாம் பார்த்துருப்பீங்க. வயசு கம்மி பொண்ணு, அந்த ஒரு பொண்ணை பேசி பொண்ணோட அப்பாவை போய் பார்த்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. எடுத்தது ஒரு ரிஸ்க் தான். வயசு வித்தியாசத்தை பார்க்கவே வேணாம். நான் எப்பயும் வளர்றதுக்கு வயசு வித்தியாசத்தை நம்ம பார்க்க தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்தாலும் நான் கற்றுப்பேன், என்கிட்ட ஒரு திறமை இருந்தாலும் கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கிட்டு லைஃப்பில் டெவலப் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப மோசமான உலகம். கரெக்டாக இது யார் தெரியாதவங்க கூட நம்பலாம். இந்த காலத்துல தெரியாதவங்க கூட நம்பலாம், தெரிஞ்சவங்களை நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஓப்பன்னஸ் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதே பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அது உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் ப்ரோ நாலேஜ் ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. மத்தபடி எல்லாருமே இது பிசினஸா தான் பாக்குறாங்க. காசு தான் பாக்குறாங்க ப்ரோ. கோர்ஸ் செல் பண்றாங்க. எல்லாரும் கோர்ஸ் மட்டும் தான் செல் பண்றாங்களே தவிர சொல்லி கொடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும், எல்லாரும் க்ரோ ஆகணும், ஒன்னா க்ரோ ஆகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த கம்யூனிட்டி வந்து ஒன்னா க்ரோ பண்ணா அது லாங் டைம் போகும் ப்ரோ. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா கோர்ஸ் தான் கிளம்பிலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பில்ட் பண்ணா அவங்க மூலியமா அவங்களுக்கு நிறைய இன்கம் இருக்கு, அவங்க மூலியமா நிறைய நெட்வொர்க் கிடைக்குங்கிறது. உண்மையா இருந்தோம்னா நல்லா வளரலாம், பொய்யா இருந்தோம்னா அந்த டைமுக்கு நல்லா வளரலாம். அதுக்கப்புறம் சொல்ல வராத டைம் டக்குன்னு பெருசா வந்துடும். அதுதான் கம்யூனிட்டி பில்ட் பண்ற கான்செப்டே இருக்காது அவங்க கிட்ட. நான் பார்த்த வரைக்கும் டோரியன், நான் பார்த்த வரைக்குமே யார்ட்டையுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியே கிடையாது. எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஏன் வாட்ஸ்அப் டெவலப் பண்ணுறீங்க, உங்களே பார்த்துட்டு எல்லாரும் வாட்ஸ்அப் கேட்குறாங்கன்னு எனக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இது என்ன பெரிய ஜோக்கா இருக்குன்னு அப்படின்னு எனக்கு கால் பண்ணுறாங்க. அண்ட் தென் திலீப், டோரியன் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா? ஃபயாஸ் நீங்க சொல்லிட்டீங்களா? என்னங்க ஃபயாஸ்? ஆனந்த் என்ன ஏஜ் பிரதர்? எனக்கா 25 வரப்போகுது. லெஜெண்டடா என்ன ப்ரோ சொல்றீங்க? இன்னொன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, ரொம்ப பெரிய விஷயம் இது. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன். அண்ட் தென் குருமூர்த்தி. யார் என்ன அவரையா? குருமூர்த்தி. ஹாய் குருமூர்த்தி. இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஃபீல் பண்றீங்க? டு பி ஹானஸ்ட், நிறைய கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலன்னு தோணுது, ஆனா நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க சைலண்டா இருக்கிறதும் எனக்கு தோணுது. இல்ல 2 கிளாஸ் தான் ப்ரோ அட்டென்ட் பண்ணேன். மீதி கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணேன்.
என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பின்னாடில இருந்து வந்துட்டாரு. ஓகே சொல்லுங்க குருமூர்த்தி. இப்போதான் நான் ஃபாரெக்ஸ் புதுசு. இதுக்கு முன்னாடி நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா செகண்ட் இது ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸே இப்போ தான். இதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை. லக்கி மேன். அதனால அது தோணிட்டே இருக்கும் கொஞ்சம் லக்கி நான் அப்படின்னு. கண்டிப்பா லக்கி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால உங்களுக்கு இன்னும் சீரியஸ்னஸ் வந்திருக்குமா எனக்கு தெரியல. பட் ஆனால் சீரியஸ்னஸ் இருங்க. எவ்ரிடே அனலைசஸை குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக அனுப்பிட்டு கூட எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பார்க்காத பட்சத்தில். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கலான்னு இருக்கீங்களா, ப்ரோக்கர் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். லாகின் பண்ணிட்டீங்களா? லாகின் அது இன்னும் ஒர்க் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகலையா? ஓப்பன் ஆகலை. முடிக்கலையா இன்னும்? இல்லை அது இன்னும் அண்டர் ரிவ்யூன்னு மட்டும் வந்துட்டு இருக்கு. அண்டர் ரிவ்யூவில் இருக்குங்களா? எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல? சப்மிட் பண்ணியாச்சு. அது ஓகே, அது வெரிஃபை ஆயிரும். ஓகே, அது வெரிஃபை ஆயிரும். ஓகே, பொறுமையாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் குருமூர்த்தி. அண்ட் நேரில் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறப்ப வாங்க, இன்னும் நேரில் பேசலாம். ஓகே ஓகே. ஹரிராஜ் வீரபாண்டியன். ஹரிராஜ் வீரபாண்டியன் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. எஸ் ஹரிராஜ். எங்க ஆஃபீஸில் இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்க ஹரிராஜ். யூ ஆர் ஃபர்ஸ்ட் மென்டார் ப்ரோ. நீங்க தான் கால் பண்ண சொல்றீங்க, எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் மென்டார். நான் ஒரு 3 மென்டார்ஷிப் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 3 மென்டார்ஷிப் இருக்கீங்களா? சூப்பர். இது நீங்க எனக்கு தேர்ட் ஆக்சுவலா. பட் யாருமே இப்போ மென்டார்ஷிப் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம அவங்க த்ரூ தி ஆப் ஏதாவது நம்ம பின் பண்றோம்னா அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மென்டார் வந்து நீங்க எந்த டைம்னாலும் எனி டைம்னாலும் கால் பண்ணுங்க, என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்ற மென்டார் நீங்க தான். டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு இந்த மென்டார்ஷிப் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனீங்க, செகண்ட் கிளாஸ் போனீங்க, என்ன டாபிக் எடுத்திருந்தாங்க உங்களுக்கு? ஒரு இதுல ராலி பேஸ்ட் ராலி, டிராப் பேஸ்ட் டிராப், அது மட்டும் தான் ரொம்ப பிளாங்கா, ரொம்ப ரொம்ப. அப்ப ராலி பேஸ்ட் டிராப், அந்த ராலி பேஸ்ட் டிராப்போட ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி எடுத்திருக்காங்களா இல்ல வேற மாதிரி எடுத்தாங்க? இல்ல அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அந்த பேஸ் ஏரியா நம்ம ஆர்டர் பிளாக், அது இது ரிலேட்டிவ்லி ஆர்டர் பிளாக் தான். டோட்டலா 2 கிளாஸஸ்லயுமே மேக்ஸிமம் ஆர்டர் பிளாக் தான் கவர் பண்ணாங்க. பட் அதான் இப்போ நீங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஆர்டர் பிளாக்கே இல்ல, அதனாலயே ஒர்க் பண்ணல. டோட்டலா வந்து அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லயும் இல்ல சப்போர்ட் பாயிண்ட்லயும் தான் ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு உங்க மென்டார்ஷிப் அப்புறம் தான் புரியுது. ஹோப் ரிசல்ட்டா மாத்திரலாம் நம்பிக்கை இருக்குங்களா? ஷூர் ப்ரோ, 100%. கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட். கரெக்டாக பொறுமையாக மட்டும் பண்ணுங்க, நிதானமாக இருங்க. எந்தாச்சும் ட்ரேடில் எனக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குன்னா கண்டிப்பாக குரூப்பை பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸுமே கரெக்டாக அனலைஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஃபேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் வரப்போதா, ரீட்ரேஸ்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் வருதான்னு கொண்டு ரெடியாக இருக்கும். அதனால் குரூப்பை பாருங்கள். அண்ட் தென் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கார்டையும் பாருங்கள், நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஜேம்ஸ். ஹாய் ஜேம்ஸ். இது எத்தனாவது கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா? இது எனக்கு வந்து தேர்ட் மென்டார்ஷிப் கிளாஸ். பட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு மென்டார்ஷிப் போனேன், செகண்ட் மென்டார்ஷிப் போனேன். செகண்ட் மென்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமரு. ஃபர்ஸ்ட் மென்டார்ஷிப் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாரு. சஸ்டெயின் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ப்ரீவியஸ் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லாம் அனலைஸ் பண்ணது கஷ்டமா இருந்துச்சு. அது நார்மலாக ஃபேஸ் பண்ணேன் நிறையா. நான் வந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மெயினாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ரியாக்ட் பண்றாங்க. மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சரோ எதுவும் கிடையாது. நம்ம எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப பார்க்கறது டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகணும் அப்படின்னா நான் இன்னும் ப்ராஃபிட்ஸ் பார்க்க என்னோட ரிவ்யூஸ்மே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஃபீல்டோட நான் அவங்க எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவ்யூஸ் ஒரு பெட்டர் ரிவ்யூவாரா இருக்கலாம் அவங்களோட. இது மாதிரி யாராச்சும் உங்களோட பழைய கிளாஸ்ல வந்து ரிவ்யூ இது மாதிரி ஓப்பனா பேசியிருக்காங்களா, கேட்க சொல்லியிருக்காங்க, உங்களை பேச விட்டுருக்காங்களா? ஆர் எல்ஸ் நீங்க ட்ரேட் எப்படி பண்றீங்க, உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களோட பல்ஸ் செக் பண்ணியிருக்காங்களா, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா? அசைன்மெண்டே இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வருதா அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் கேட்டது இல்லை. சரி ரிசல்ட்ஸ் வரலையா அப்புறம் என்ன சொல்லி உட்கார வச்சாங்க ஏதோ. ஸோ இதுதான் என்னோட மென்டா இந்த மென்டா தான் எங்களுக்கு சொல்றது நீங்க என்ன பண்றது. ஸோ அதாவது கூட நான் வந்து சப்போர்ட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் நீங்கதான். ஸோ மற்றவங்க சொல்லுவாங்க நீங்க வெளியே நீங்க பாருங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்னோட அனலைஸ் ஷேர் பண்ணிடுவேன் அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்க ஷேர் பண்ணிட்டு அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணாங்க நமக்கு ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 15 days வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இல்லாம நான் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன்னா கூட நாலேஜ் வந்து டெவலப் ஆகாது. கம்யூனிகேஷன் இருந்தனாலையும் அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே ஷேர் பண்ணனாலையும் அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணனாலையும் இந்த இடத்துல எல்லாம் என்ன தான் இருக்குது அப்படின்னா கன்சிஸ்டன்சி இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு எனர்ஜி ஒரு விஷயத்த நீங்கள் இன்புட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல அவுட்புட்டோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது எல்லாமே. அதனால் நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸில் நினச்சோ நீங்கள் வச்சிருக்கிற நாலேஜை நினச்சோ எங்கேயுமே செல்ஃப் டவுட்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கையில் ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஆப்பிளை பார்க்குறப்ப தெரியுது நல்லா இருக்குன்னு. பட் இதில் நீங்கள் வந்து செல்ஃப் டவுட்டில் பார்த்து இதே நீங்கள் நினச்சி பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே அதுவே அழிக்கிறோம். செல்ஃப் டவுட் அந்த அளவுக்கு நம்ம மனுஷனை கில் பண்ணும். கான்செப்ட் கிளியராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே லைவில் உங்களுக்கு நான் சொன்னேன். அது லைவ்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்பிள் இந்த இடத்துல இருக்குது ஒரிஜினல். இந்த ஆப்பிளை நீங்கள் இதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணால் போதும். கிளியருங்களா? திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதனால எதுக்குமே இனிமேட்லாம் தயக்கப்பட வேணாம். எஸ் பிருத்திவி ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் எது ஈஸியான கிளாஸ் எது கஷ்டமான கிளாஸ் டிஃபரன்ஷியேட்டே இல்லை எதுக்குமே. இல்லையா? எல்லாமே ஒரே மாதிரி நினைச்சீங்க. இல்ல ஆக்சுவலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் டஃப்னு நினைச்சாங்க ஸ்டார்டிங்ல. ஆனா அது எல்லாம் அதான் சொல்றேனே எல்லாமே ஈக்குவலா போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே இப்ப இதுதான் ஏபிசிடின்னு ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் கிளாஸே எங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னு சொல்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, பாக்குறப்பே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமாமா ப்ரோ. ரெண்டாவது வந்து இன்னைக்கு தெரியாதான் எதாச்சியா ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ப்ரைவேட்டா ஒரு 50 சீரியஸ் ட்ரேடரோட ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அவங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அது 50, 100ன்னு இல்லாம இப்போ இந்த 30 மெம்பர்ஸ் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணோம் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அப்படின்னு ஒரு ஆசைலாம் இருக்கு. எல்லாரும் கோஆபரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படி சொல்றது, என்ன இந்த மிடில் கிளாஸ் சைக்கிள் இருக்குல்ல ப்ரோ. ஆமா, இந்த மிடில் கிளாஸ் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணி அவங்க ஜென்ரேஷனை ஷிஃப்ட் பண்ற அந்தந்த அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் பண்ற ஆள் எல்லாரும் இந்த 30 மெம்பர்ஸா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னோட சேர்த்து. கண்டிப்பா இருப்போம் பிருத்திவி. ஒரே ஒரு விஷயம், மிடில் கிளாஸ் லைஃப்பை கண்டிப்பா பிரேக் பண்ணணும். ட்ரேடிங்கிறது பிரைமரி சோர்ஸா மாற்றணும். அதை கண்டிப்பா மாற்றி தான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ எந்த இடத்துலையுமே தயக்கப்படாதீங்க. கண்டிப்பா மாற்றலாம். ஃபண்டட் அக்கௌண்ட்லலாம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் 1 கோடிலாம் பே அவுட் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் நல்ல ஸ்கில் தான். அதனால ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே இந்த இடத்துல கனெக்டட்ல தான் இருப்பாங்க பிருத்திவி. அப்படி யாரும் இல்லைனாலும் நான் உங்களோட இருப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணலாம். உங்க ஏஜ் சொன்னோனே செம ஷாக்கு. நீங்க 25 நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இப்ப நாங்கெல்லாம் 25ல என்ன பண்ணிருந்தோம்னு நினைச்சாலே சிரிப்பா வருது. இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா நான் இருந்தது. நான் வந்து 19லயே கீழே போயிட்டு மேல வந்து திருப்பி கீழே போயிட்டு மேல வந்து கீழே போயிட்டு மேல வந்து இப்பதான் மேல நிக்கிறேன். இப்பதான் தலையை தூக்க முடியுது. என்னோட சிரிப்பெல்லாம் வந்து காணா போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் காணா போயிருச்சு. இன்னைக்குதான் நான் சிரிக்கிறேன், இன்னைக்குதான் நான் வாயை திறந்து பேசுறேன். உங்க வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து அந்த டவுன்ஃபால்ல இருந்து கம்பேக் கொடுத்தது அதெல்லாம் ரியலா நீங்க ட்ரை பண்ணதா ப்ரோ? அது எடுத்து வச்சீங்களா கம்பேக் கொடுக்கணும்னு? நான் அழுகிறப்ப நான் எடுத்துருவேன் வீடியோ. அத வந்து நான் எப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கேனோ அதை பார்க்க எனக்கே மோட்டிவேட்டட் ஆகும். நான் கூட அது ஏதோ பார்க்கும்போது நினைச்சேன், பட் ஒருவேளை இது ஏதோ இதா இருக்குமோ நினைச்சேன். ஆனா படத்துல வர மாதிரி எடுத்து வச்சு கம்பேக் கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த தழும்பு கூட என்ன இங்க அப்படியேதான் இருக்கும். இங்க ஒன்று இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு ரத்தம் வந்துருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ அந்த இடத்துல அந்த வீடியோல பாக்குறப்ப அதெல்லாம் ஒரு கதை விடுங்க. ரிவ்யூ பார்ப்போம்.
மனசை இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ஒரு ரிவ்யூ மட்டும் இருந்தால் எனக்கு போதும். அடுத்தது ப்ராஃபிட்ஸ் பார்க்குறப்ப தான் இன்னும் எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது குருமூர்த்தி, ஹரிராஜ், வீரபாண்டியன், ஜேம்ஸ், கார்த்திக் ராஜா. அவங்க சித்தப்பா பையனை பற்றி பேசுனீங்களே. ஆமா ப்ரோ ப்ரோ உங்களுக்கு சொல்லணும் ப்ரோ. அதாவது ஒரே நிமிஷம் கார்த்திக் ராஜா. ஜேம்ஸ், உங்களோட ஆடியோ வந்து ரொம்ப லோவாக இருக்கு. ஐ திங்க் நீங்கள் ப்ளூடூத்ல இல்லை எதில் கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. அப்படி இல்லைங்க ப்ரோ, வாய்ஸே கம்மியா தான் ப்ரோ பேசுறேன், அதனால அப்படி கேக்குது போல ப்ரோ. இப்போ கிளியரா இருக்கு. சொல்லுங்க. இல்லைங்க ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் இருக்கு ப்ரோ, வெளியே போகணும். நான் கிளாஸ் கட் பண்ணிக்கலாமா ப்ரோ? கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஓகே டன். சிபிடியா புரோக்கரா இருந்தாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கனாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க, யாரா இருந்தாலுமே சரி. ஓகே ப்ரோ, நான் ஃபண்டட் வாங்கிட்டீங்களா, எவ்வளோ இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சைஸ், எவ்வளோ ட்ரா டவுன்ல இருக்கு, எல்லாமே எனக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட். எஸ் ஜேம்ஸ், நீங்க போயிட்டு வாங்க ஜேம்ஸ். ஓகே ப்ரோ. ப்ரோ 10 o'clock உங்களுக்கு அந்த எல்லாமே டீடைலா ஷேர் பண்ணுங்க. டீடைலா ஷேர் பண்ணுங்க. ஓகே யா. கார்த்திக் ராஜா. ப்ரோ ஃபைன். அதாவது நீங்க மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு வந்து அனலைஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து டீப்பா வந்து போய் பார்த்திருக்கீங்க, இப்படி எல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க எவ்வளவு தூரம் மார்க்கெட்ல இருந்து அனலைஸ் பண்ணிருக்கீங்க, அது இந்த வயசுல. அவர் சொன்ன மாதிரி, நம்ம சொன்ன மாதிரி 30 வயசுல நான் 25 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன், படத்துக்கு போயிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஜாலி சுத்திட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் செலவு பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒதுக்கிட்டாங்க. என் ஃபேமிலியோட அட்டாச்சாக இல்லைன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி என்னை கூப்பிடுவாங்க, கோயிலுக்கு போகலாம், அது போகலாம். எனக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்டக்டாக இருப்பேன். பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க, டிஜே போகலான்னு கூப்பிடுவாங்க. எல்லாம் 20 வயசில் பசங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு. எந்த இதுவுமே இல்லை. சாமியை விட்டால் யூனிவர்ஸ் விட்டால் எனர்ஜி, அதை விட்டால் நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். இவ்வளோ தான் டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தில் இருந்தேன். அதோட ரிசல்ட் தான் இந்த அளவுக்கு இருக்குது. பட் ஈவன் தோ இந்த இடத்துல எல்லாருமே அதை வந்து டிசர்வாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் எஃபர்ட்ஸை போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக பார்க்கலாம். உங்களோட சித்தப்பா பையனை மட்டும் நம்பி எங்கேயும் ஏமாந்துடாதீங்க கார்த்திக் ராஜா. மித்தபடி லைஃப்ல எல்லாமே பிளெஸ்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதான் நான் யோசிச்சிருக்கேன், இன்னும் இவ்வளவு தூரம் அப்ப வந்து எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருப்பாரு, எவ்வளவு எஃபர்ட் தூரம் போட்டு அதாவது ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லணும்ல ப்ரோ. என்னதான் கத்துக்கிட்டாலும் என்னதான் வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சில விஷயத்த வெளியே சொல்லணும்ல. கண்டிப்பா வெளியே சொல்லி நம்ம கஷ்டப்படுறத வந்து மாத்தணும்னு நினைக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க மாத்த மாட்டாங்க. யாரோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயம் நம்மளுக்கு. நானும் 4-5 கிளாஸ் போயிட்டேன். இந்த மாதிரி எதுக்குமே வந்து சொன்னது இல்லை. நம்ம லிக்விட் கான்செப்ட் பார்த்தப்ப நாங்க கூட சொன்னல ப்ரோ, கோல்டுல வருது பாருங்க ப்ரோன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் நீங்க சொல்லும் போது உடனே வருது. அப்படிங்கும் போது உடனே வந்து எவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா எப்படி நான் வந்து இவ்வளவு கான்பிடண்டா என்ட்ரியே போட்டது இல்ல ப்ரோ. சொல்ல போனா 3 வருஷமா இருக்கு, இவ்வளவு கான்பிடண்டா என்ட்ரியே போட்டது. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லிருப்பீங்க, ஒருத்தர் வந்து 1-to-1ல பேசிருப்பாரு, சார்ட் பாக்குற விதமே வேறடா அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா இவர் என்னடா சொல்லி தர போற, சார்ட்டை பார்த்த விதமே எப்படி இருக்க போகுது அப்படிங்க. இப்ப நீங்க கிளாஸ் உள்ள வரும்போது அது அதை பத்தி எனக்கு புரியுது. அப்ப கண்டிப்பா அவர் இப்படி சொல்லிருப்பாரு அப்படின்னு. பெர்ஃபெக்ட். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். பொறுமையா போங்க, ஸ்லோவா போங்க. டவுட்ஸ் எதா இருந்தாலுமே எனக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் தென் குரூப்ல ஆக்டிவா இருங்க. ஓன் அக்கவுண்ட். ஓகே ப்ரோ. ஓன் அக்கவுண்ட்ல இருக்கேன் ப்ரோ. கால் பண்ணுங்க, சிபிடில வந்து பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே थैंक यू ப்ரோ. கார்த்திக், ஒன் மோர் கார்த்திக். ஹாய் கார்த்திக். டிவி சவுண்ட் தான் கார்த்திக் அதிகமா கேக்குது உங்களை விட. கார்த்திக் அப்படியே மியூட் பண்ணிடுங்களேன்.
ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரே நிமிஷம். ஓகே கார்த்திக், நீங்க கொஞ்சம் லேட்டரா வாங்க. அடுத்தது இப்ப கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க கார்த்திக். இந்த மாதிரி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த டிபில இருக்கிறது நீங்களா கார்த்திக்? ஆமா சூப்பர், டெடிகேட்டடா இருக்கீங்க. இந்த மாதிரி டெடிகேஷன் இதுலயே டெடிகேட்டடா இருக்கீங்க. கண்டிப்பா மேலும் மேலும் இன்னும் பெருசா சக்சஸ் ஆவீங்க. எஸ், அதான் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு மென்டர்ஷிப்ல கிடைக்க ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ரேரு. லக்கி தான். ஆனா நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். புரிஞ்சோம் புரியுற மாதிரியும் இருக்கும், சுத்தமா புரியாத மாதிரியும் இருக்கும். கன்ஃபியூஷன் தான் இருந்தேன். ஆனா உங்க மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணும்போது கூட யோசிச்சேன், ஆல்ரெடி நம்ம வந்து 35-40,000 கிட்ட கொடுத்து படிச்சிருக்குமே, அதே யூஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் என்ன பார்த்தேன்னா உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அந்த 15 minutes இதை வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கோம். நான் வந்து சில டைம் நோட் பண்ணுவேன், இதுலயே மேப்பிங்லயே சார்ட்லயே நோட் பண்ணுவேன். 15 minutes வந்து சூப்பரா சில இடத்துலலாம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நோட் பண்ணுவேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஆமா, அது பர்ஃபெக்டா நீங்க சொன்னது அது கரெக்ட் தான். 15 minutesலாம் ரியலா வேற லெவல்ல கன்ஃபர்மேஷன் பயங்கரமா கொடுத்தது. அதுல பிராக்டிஸ் பண்ணும்போதும் கரெக்டா அந்த டார்கெட் வைக்கிறது இடத்துல கரெக்டா போயிட்டாச்சு. இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலா சொல்றேன். ஒருத்தவங்க பேசுறப்ப சம் பாயிண்ட் வந்து ஒரு டீப்பஸ்ட் ஒரு சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்றேன். லைக் 1 minute யூரோ யூஎஸ்டி வாலட்டைல் இருக்காது. கிளியரா மார்க்கெட் டேர்ன் ஆகும், கிளியரா டேக் ப்ராஃபிட் போகும் 1 minute. XAU யூஎஸ்டியில் 1 minute ரொம்ப ஹைலி வாலட்டைல் இருக்கும், அதில் ஸ்டாப் லாஸ் நிறைய ஆக்ட் ஆகும். இதே கன்ஃபர்மேஷன் 1 minute பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ரிசல்ட் 1:26 RR, 1:15 RR, அந்த வீக்குக்கு மட்டுமே 1:50 RRலாம் கேப்சர் ஆகும். பட் கோல்டை கம்பேர் பண்ணுறப்ப யூரோஸ்டி பெட்டர். ஓகேங்களா? தென் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பே அவுட் வந்துச்சுன்னா அதில் பாதி 50% கண்டிப்பாக உங்களுக்கு தரதா ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பாக வாங்க, அது பண்ணுவேன். அப்புறம் வந்து எனக்கு எப்படி சொல்றது, சென்டிமெண்டெல்லாம் வந்துட்டு அம்மா மட்டும்தான், அப்பாலாம் இல்லை. அது வந்து எப்படி சொல்றது, சின்ன வயசுலேருந்தே எதுவும் பண்ணதில்ல. ஸ்கூல் படிக்கும்போது அப்பவும் சப்போர்ட் இல்லை. இன் பிட்வீன் காலேஜ் கரெக்டாக காலேஜ் சுச்சுவேஷன் வரப்பதான் அவர் என்ன நீயாமாவையும் ஓடிட்டாரு. அது ரொம்ப காலேஜில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது மைண்ட் ஓடிட்டே இருக்கு எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். கார்த்திக், மைண்டை ஃபுல்லாக இனிமேல் கிளியராக வச்சுட்டு பக்கத்தில் உங்கள் கூட நான் நிற்கிறேன், இருப்பேன், இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் தான் நினைக்கிறேன். வாய் வார்த்தையாக இருந்தால் நானும் ஃபேக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட் பாண்டில் தான் நான் எல்லாத்தோடமே கனெக்டில் இருக்கேன். ஸோ எந்த கவலையாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். அட் எனி டைம், 2 மணியாக இருந்தாலும் 3 மணியாக இருந்தாலும், உங்களுக்கு செல்ஃப் டவுட்டாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. நான் இருப்பேன், நான் நிற்பேன், பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரே விஷயம் கார்த்திக், கையில் அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா கவலை இருக்காது, மரியாதை இருக்கும், தன்னம்பிக்கை வரும், சந்தோஷம் அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். காசு அதிகமாக இருந்தால் சந்தோஷம் வாங்க முடியாது அப்படிலாம் இல்லை. தனியாக நின்று போராடி நம்ம நின்னோன்னா மரியாதையும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃபோட வேல்யூ ரொம்ப ட்ரூவாக இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மனசில் என்ன உறுத்திட்டு இருக்குதுன்னா, அப்பாவுக்கு வந்து 4 பேர் பசங்க. எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் மற்ற 3 பேர் அவங்கவுங்க பசங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து அப்படி இப்படின்ட்டு காரு பைக்கு அப்படி இப்படின்னு வாங்கி கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும் கொஞ்சம். அது இப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. கார்த்திக், உங்க ஏஜ்? எனக்கு இப்போ 30ஆவது அறிவு. உங்களுக்கு பைக் பிடிக்குமா? நல்லா பே அவுட் எடுக்கலாம், Z900 வாங்கலாம். டவுன் பேமெண்ட் என்ன கேட்பாங்க தெரியுமா? 1.5 lakhs 2 lakhs தான் கேட்பாங்க. இஎம்ஐ மாதம் 9,000 ரூபா 10,000 ரூபா தான் கேட்பாங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்லேருந்தும் கிளியராக சூப்பராக பண்ண முடியும். ஓன் ப்ரோக்கரில் வச்சுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியும். நீங்கள் வாழ்ந்து காமிங்க. ஓகேங்களா? வாழ்ந்து காமிங்க. அதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் போடுங்க, அவ்வளோதான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஸ்டேஜுக்கு போனோன்னே என் கூட கனெக்டில் இருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அது உங்களோட ஜென்ரேஷனே மாற்றும். இந்த பேட்சே இப்படி இருக்குன்னா
அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டாக்ஸில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நான் எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ராடே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இன்ட்ராடே வந்து ரொம்ப வாலட்டில், மேனிபுலேட்டிவ் நிறையா இருக்கும், லாஸ் நிறையா ஆகும். அதுலேருந்து உயிர் பொழைச்சி வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இந்தியாவோட பொருளாதாரம் ஏற ஏற பங்கு சந்தை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்தியாவோட பொருளாதாரம் இறங்குதுங்களா ஏறுதுங்களா? பெட்ரோல் விலை அப்போ பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப 66 ரூபா 71 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 106 ரூபாய்க்கு போயிருச்சு. எல்பிஜி சிலிண்டர் அப்போலாம் 500 ரூபா, இப்போ 1200 ரூபா கிட்ட போயிருச்சு. பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டான ஸ்டாக்கை பார்த்தோன்னா 4 வருஷம் தான் மேக்ஸிமம் ரொம்ப பெரிய ஒரு டேர்ன் ஓவர் பார்க்கும். ஓகேங்களா? டேக்ஸ் எடுக்கிறத எடுத்துக்கிட்டு கை கொடுக்கட்டும். நல்ல ஸ்டேஜ் போனால் அதில் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக கார்த்தி. வெல்கம். எஸ் கருப்புசாமி. கருப்புசாமி, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் தெரியுங்களா ஜாயின் பண்ணது? இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் வச்சிருப்பேன். தேங்க்யூ ப்ரோ. உங்கள் பேரை சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நான் கருப்புசாமியோட ஃபேன் மாதிரி. ஓ ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, நான் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக தான் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறத ஆரம்பித்தேன். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் ட்ரேடிங் பண்ணணும்னு. ஆமாம், கான்ஃபிடென்ஸ் இருக்கு ப்ரோ. பட்டு நான் லைவ் கிளாஸஸ்லாம் சரியாக அட்டன் பண்ண முடியல. இங்கே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், என் படி லீவ் போயிட்டான், அவன் வேலையும் சேர்த்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. கிளாஸ் நிறைய கண்டினியூ பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலுமே எனக்கு எந்த கிளாஸை மிஸ் பண்ணணும், எந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஸ்கிப் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன். எந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் வேணாலும் பாருங்கள், நான் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஏதாச்சும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. கிருஷாந்த், எப்படி இருக்கீங்க கிருஷாந்த்? கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்க, டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, செகண்ட் பேட்ச்ல தூக்கி போட்டிருக்கேன். அண்ட் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆமா பிரதர், அந்த லாஸ்ட் கிளாஸ் என்னால் அட்டென்ட் பண்ண நான் பிடிச்சது. இப்போ ஃபுல்லாக கிளியர் பிரதர். என்னென்னு சொன்ன பிரதர், யாருமே வந்து இப்போ உங்களை மாதிரி ஃபுல் நாலேஜையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு கிரிப்டோ தான் பிரதர் ஸ்டார்ட், கிரிப்டோ 2024 கிரிப்டோ தான் யூடியூப்ல பார்த்து படித்து இப்போ எந்த ஒரு மெண்டர் ஒரு ஆள்கிட்ட ஒரு கிளப் பண்ணிங்க ஸ்ரீலங்காவில் படித்தேன் நான். அங்கே 28 days கிளாஸ், 1 கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 4 hours மேலே நடக்கும். நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு 6:30 அப்படித்தான் ஒர்க்கால வருவேன். 7 அப்படி கிளாஸ், 7 to 11:30 மட்டும் கிளாஸ் நடக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே 28 days கிளாஸ் ஃபினிஷ் பண்ண பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க எதுவுமே வந்து அந்த என்னன்னு சொல்றது இம்பார்ட்டன்டான விஷயம் எதுவுமே வந்து சொல்லி தெரியல. அப்படியே கிரிப்டோ தான் செய்துட்டு இருந்தேன். யூடியூப்ல பார்த்து ஃபொரெக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து 2 மென்டர்ஸ்கிட்ட வந்து ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து படித்தேன். ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் அது படிச்சும் எனக்கு லாஸ்ட் தான் கூடவா போய் கொண்டிருந்துச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பிரதர், எனக்கும் இந்த யூனிவர்ஸில் வந்து நம்பிக்கை கூட இருக்கு. யூனிவர்ஸில் நம்பிக்கை இருக்கு. மற்றது எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கிட்டத்தட்ட இல்லாம போயிட்டாங்க, யாருமே இல்லை. வீடும் இப்படி நைட் டைம்ல வந்து ட்ரேடிங்குக்கு வந்து டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா என்னால ட்ரேடிங்ல வந்து நல்லா ஏர்ன் பண்ணி எங்களோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமென்று. கண்டிப்பா அந்த டைம்ல தான் இன்ஸ்டால உங்களோட வீடியோஸ் வந்துச்சு. எல்லா வீடியோஸையும் பார்த்தேன். அந்த என்னன்னு சொல்றது, சில பேரை பார்த்த உடனே இப்ப புரியும், இப்ப ஒரு நம்பிக்கை ஒன்று வேறு. அப்போ உங்களை பிலீவ் பண்ணி அந்த டைம்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே எனக்கு புரிஞ்சுட்டு இந்த மெம்பர்ஷிப்ல வந்து இருந்தா கண்டிப்பா வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும்னு. 15 daysலயே ஃபுல்லா ட்ரேடிங்ல வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும், அந்த இன்எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி, நாங்கள் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்றதா இருக்கட்டும்,
இப்படி யாருமே வந்து ஃபுல் நாலேஜையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மென்டர்ஷிப் வச்சதுக்கு வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா லைஃப்ல வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்றத இப்பவே என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கடைசியில ட்விஸ்ட் வச்சிங்கல்ல, ரியலி ஹாப்பியா இருக்கு அதை கேட்குறப்ப. உங்க லைஃப் எங்க போகும்னு என்னால பார்க்க முடியுது. தௌசண்ட்ஸ்ல இருக்கிறது லேக்ஸுக்கு மாறணும், லேக்ஸ்ல இருக்கிறது க்ரோர்ஸ்க்கு மாறணும். அதெல்லாம் மாறாது, மாற முடியாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த அனலைசஸை எடுத்துக்காமீங்க. எடுத்தோன்னே எங்கே வேலைக்கு போனாலும் எடுத்தோன்னே நமக்கு பெரிய சேலரி கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல நம்ம எல்லாத்த விடையும் அதிகமான திறமையை டெவலப் பண்ணி நம்ம காமிச்சோன்னா எதுவாக இருந்தாலும் முடியும். நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசினப்போ 1 crore கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். அந்த 1 crore ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 10 lakhs வச்சுருந்தா அதை க்ரோர்ஸில் மாற்றிருக்கலாம். ஃபாரெக்ஸில் இதெல்லாம் லிவரேஜ் கான்செப்ட். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இவன் சொன்னா சிக்னல்ஸ் கொடுக்குறேன், அது என்ன இன்னொன்று சொல்லுவாங்க, ஹேண்டலிங் கொடுக்குறேன், சிக்னல்ஸ் கொடுக்குறேன், இண்டிகேட்டர்ஸில் இந்த சிக்னலை வந்து இந்த இண்டிகேட்டரில் மட்டும் 13,000 பே பண்ணி வாங்குங்க, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும்லாம் நிறையா சொல்லுவாங்க. பட் எதுவுமே இல்லை, திறமை தான் இந்த இடத்துல நிறையா பேசும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃப்ரீ டைமில் படித்து வேலைக்கு போய் யாராச்சும் BMW வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை ஸ்கில்லை வளர்த்து யாராச்சும் BMW வாங்கியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். படித்து வேலைக்கு போய் அந்த வேலையில் அவங்களோட ஸ்கில்லை மட்டும் பெருசாக யாராச்சும் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா பெருசாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அடிப்படையாக இருக்கிறது கண்டிப்பாக எஜுகேஷன் முக்கியம். வேலைக்கு கண்டிப்பாக போகணும், அதுதான் ரிஸ்க்கு, மணி மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்கும். பட் அந்த கேப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்கு நம்ம பெரிய ரிவார்டாக இருக்கணும். ரிஸ்க்குன்னு பேரில் ஐயோ ரிஸ்க்கா பயமே அப்படின்லாம் இல்லை. இந்த இடத்துல நிறைய பேர் சாதிச்சவங்க ரிஸ்க் எடுத்ததுனால மட்டும்தான் இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுங்க, நிறைய விஷயம் சாதிக்கணும். ஓகேங்களா லெவின்? கண்டிப்பாக கேட்குறோம். 4-5 இண்டிகேட்டர் 15,000 வாங்கியிருக்கேன் ப்ரோ. ஆமா ப்ரோ. அக்கவுண்ட் ஹோல்டிங் பண்ணிருக்கேன் ப்ரோ நானு. 30,000 ரூபாய் ரெண்டே இப்போ நான் பண்ணி தான் கூட போயிருக்காது. இன்னொன்னு வந்து ஏஐ பாட் வாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு கால் வந்தது எப்படின்னா சாமி இந்தியன் மார்க்கெட் ஒரு கும்பிடுன்னு விட்டாச்சு ப்ரோ. வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ்லெஸ். வாங்கி அதுலேயும் யாரும் ஏமாந்துடாதீங்க. கண்ணுக்கு முன்னாடி கூட காமிப்பாங்க. அது என்னன்னா அந்த செட்டப் வந்து 1 மாதம் நல்லா இருக்கும், அடுத்தடுத்த மாதம் வந்து அதோட சிஸ்டம், இப்போ நம்ம ஃபோனே யூஸ் பண்ணோன்னா புது ஃபோன் புதுசாகவே இருக்காது. 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் டவுன் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஏஐ வந்து இப்போ நல்லா பேசும், அப்புறம் கெட்டதாக பேசும், மாறிடும். அதை ஏஐ வச்சு நல்ல விதமாகவும் டெவலப் ஆகுறாங்க, கெட்ட விதமாகவும் டெவலப் ஆகுறாங்க. நல்லதாக ஈஸியாக காமிக்கும், பட் ஆனால் லாஸ்ட்டாக கெட்ட வழியில் போய் நிப்பாட்டி விட்டுரும். அதனால் ஏஐ பாட்லாம் ரெஃபர் பண்ண வேணாம், அதுலேயும் யாரும் விழுந்துடாதீங்க. நம்மளோட திறமை நம்ம கையில் தான் இருக்குது. அதோட திறமை தான் நம்மளுக்கு பல லட்சத்தை நம்மளுக்கு வழிகாட்டியாக நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? எஸ் லெவின். ப்ரோ நான் பிகினர் தான் ப்ரோ. என்னோட மோட்டிவ் என்னன்னா, நான் வந்து எந்த மென்டர் கிளாஸுமே போக கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். நான் பிகினர் தான், 6 மாசமா இருக்கேன். நான் வந்து சார்ட் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து உங்க ரீல்ஸ் ஒன்று வந்துச்சான், நீங்க கூட 20K மொத்தமா லாஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து 1 வீக்கு 20K எடுக்கிற பொட்டன்ஷியல் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து அப்போதான் உங்க அக்கௌண்ட்டே பார்த்தேன், அதுக்குள்ள போய் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிலையும் போட்டிருந்தீங்க. டக்குன்னு உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு நான் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். மற்ற ஸ்டோரிஸ் மென்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்துருக்கேன், ஆனா அவங்க நம்பிக்கை வந்ததுல உங்களுக்கு பார்த்து நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு கிளாஸ் கூட நான் ஸ்கிப் பண்ணதில்லை ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒண்ணு கூட ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன ஒர்க் இருந்தாலும் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து உட்காந்துருவேன், இல்ல சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவேன். ஒரு கிளாஸ் கூட ஸ்கிப் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு வந்து உங்க வே ஆஃப் டீச்சிங், நீங்க எப்படி பண்றீங்க எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபுல் கான்ஃபிடன்ஸ். நான் கூட இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு மெசேஜ் போட்டுருவேன் இன்னைக்கு. ஆமா லெவின், அதை பார்த்தப்ப உண்மையிலுமே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. என்கிட்ட 3 பேர் வந்து கேட்டாங்க எப்படி இருக்காரு, எப்படி பண்றாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சூப்பரா சொல்லி தருவாரு, எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பில்ட் இருக்கு. மத்த கிளாரிட்டிலாம் நீங்க அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க, ஆனா கான்ஃபிடன்ஸ் மட்டும் பயங்கரமா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து மத்த மென்டர்ஸ்க்கு இது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் மென்டர் தான் நீங்க. தேங்க்யூ லெவின். அண்ட் யாராச்சும் உங்களை சுத்தி வந்து தேங்க்யூ லெவின். தேங்க்யூ. ஏஜ் கம்மியா இருந்தாலும் சரி, ஏஜ் நல்லா இருந்தாலும் சரி, ஏஜ் டசன்ட் மேட்டர். நல்ல டெவலப் ஆயிருங்க, நல்ல டெவலப் ஆயிருங்க. ஓகே. அனதர் திங் என்னன்னா,
ஏதோ சொல்ல வந்தேன், கரெக்டா பாயிண்ட் இருந்துச்சு, மிஸ் ஆயிருச்சு. அண்ட் லோகேஷ்? இல்ல நான் ஆக்சுவலா வந்து 2014 ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்தியன் மார்க்கெட். நான் உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன்ல, எனக்கு ஒரு ட்ராமா இருந்தது. ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து பண்ணோம். பிகாஸ் எனக்கு அந்த நாலேஜ்ல அவங்க வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. சரி, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க போட்டோம். அது ஃபேமிலி கொஞ்சம் தெரிஞ்சு தெரியாமையும் போட்டோம். அது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆனோடனே வந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது வந்து வேற மாதிரி போய் ஒரு டெத்தே ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ட்ராமா. அதுல இருந்து ஒண்ணுமே நம்ம ஆக்சுவலா அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. புரியுது. அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. இன்னுமே அந்த மாதிரி போகும்போதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துனே தான் இருக்கு. இன்னுமே இஷ்யூஸ் இருக்கு. உங்களால தான் இப்படி ஆயிட்டான், உங்களால தான் இனிமே ஆகனா. ஆக்சுவலா நம்ம ஒன்றும் பண்ணல, நம்மளும் அதுல வந்து நம்ம வந்து இன்டியூஸும் பண்ணல. அவன் வந்து ரொம்ப நாளா பண்ணியிருந்தவன் இப்படி ஆனதுல இருந்து நம்மளுக்கும் ரொம்ப மன கஷ்டம். அதோட டிராப் பண்ணிட்டோம். வேணாம் இப்போதைக்கு எதுவும் வேணாம், இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், நம்ம வேலைக்கு போட்டு ப்ரொஃபஷன் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் ஃபுல்லாக அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் மேல சரி திருப்பியும் நம்ம வந்து ரொம்ப நாளா வாட்ச் பண்ணினே தான் இருக்கிறேன். மார்க்கெட்ல பண்ணணும். இந்தியன் மார்க்கெட்டா ஃபாரெக்ஸுக்கு நான் வந்து ஒரு சில ஆட்கள்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்து இந்த கோயம்புத்தூர்ல, ஆனா ஜாயின் பண்ணேன் நேரடியாக. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு. சரி போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் 50-50 தான், அது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரியும். ஏன்னா அடுத்த வாட்டி போகும்போது நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டா போகணும், விடக்கூடாது. அடிக்கிறோம், அடுத்தது 100% அடிக்கிறோம், தூக்குறோம். அந்த ரேஞ்சு தான் நான் முடிவுல இருந்தேன். நோ பேக் ஃபயர், நோ இது. அந்த சுத்தி இருக்கிற அந்த சர்க்கியூட்டே வந்து உடைக்கிறோம். இதுமே ஆச்சு நீங்க சொல்றீங்களா, அதெல்லாம் எங்களால ஒண்ணும் இல்ல. யுவர் டைம் மணி மேனேஜ்மெண்ட் தப்பா பண்ணிருக்கான் உங்க பையன், சம்திங் ஏதோ பண்ணிருப்பாங்களே. அது வந்து அது நம்ம கையில தெரியாது. ஏன்னா அவங்க பண்ணது வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியாது, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க தெரியாது, எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க தெரியாது. ஏன்னா நம்மளும் அதுல ஒரு எனேபிளரா இருந்துட்டோம். என்னன்னா நம்மளும் காசு போட்டு வராங்க, அதுல ஒரு எனேபிளா இருந்துட்டோம். அதுவும் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் பட்ட பகலா தெரிஞ்சு வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் போலீஸ் கேஸ் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து வேற லெவல்ல சொன்ன நம்ப மாட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புழல் ஜெயில் கிட்ட எல்லாம் போயிடுச்சு. அது வேற மாதிரி போயிடுச்சு. அவ்வளோ ட்ராமா அது. அதுல இருந்து நாங்க 3-4 months மேபி 2 years ஆச்சு. நான் அதுல இருந்து ரிலீவ் ஆகி, நான் போன் சுவிச் ஆஃப் ஆகி போன்லாம் எடுத்துட்டு வீட்டுல இருந்து ஒரு 3-6 மாசம் அப்ஸ்கான்லயே இருந்தேன் நான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க வீட்டுல வந்து. எனக்கு தெரியாது, காசு பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ஆனா நீங்களும் இன்னொருத்தவங்க நம்பிருந்தீங்க, லாஸ்டா எல்லாம் உங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. சொன்னீங்களா அந்த வார்த்தை, அது வந்து அப்பதான் நினைச்சேன், தோத்தால ஜெயிச்சாலும் நம்ம காசோட போகணும்டா, எவங்களையும் எதுவும் பண்ணக்கூடாதுடா. அது வந்து இப்ப எடுத்து நிரூபிச்சு நீங்க தூக்கிட்டு போய் காமிக்கணும். ஆமா, அதுதான். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னது, அடிக்கிறோம் தூக்கம், இந்த விடக்கூடாது. இந்த வாட்டி சேலஞ்ச் அதான். அதான் 90 days சேலஞ்ச், 90 days தூக்கியே ஆகணும். 100 days அதான் 1 crore பாக்குறதுங்கிறது உண்மையாலுமே சொல்றேன் ஈஸி. இந்த இடத்துல எல்லாருமே சொல்றேன், ஸ்கில்ல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நான் சொல்லி தரதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இதுல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுது, 1 minute நடக்குது அப்படின்னா அதையும் சைட்ல வந்து ஜேர்னல் பண்ணுங்க. எதையுமே கண்மூடித்தனமா இருக்கணும், ஜேர்னல் தான் ரொம்ப முக்கியம். ஆனா மித்தபடி M15 M30 இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூரோஎஸ்டியா இருந்தா 1 minute வாலடைல் இருக்காது, XAUSD இருந்தா 1 minute வாலடைல் இருக்கும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் ஆனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ வர ஜென்ரேஷன்லலாம் உண்மையாலுமே ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், ட்ரேடிங்லேயே இருக்கட்டும், நல்லாவே சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கிரியேட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். அதுக்கு தகுந்த நாலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு. நான் உண்மையாலுமே நான் நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ அந்த சொல்கிறாங்க சித்தப்பா பையன், அத்தை பையன், இது மாதிரி எல்லா கோர்ஸ்லேருந்துமே எனக்கு கால் பண்ணாங்க. ப்ரோ இங்கே போனால் இவ்வளோ கேட்குறாங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே போனால் வந்து சொல்லித்தராங்க, எனக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போனதை கொடுத்து என்னை அமுச்சு விட்டாங்க. 7 நாள் கிளாஸு, என் பொண்டாட்டியோட நகையை வச்சுட்டு போய் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன். அவ்வளோ பேர் கண்கலங்க. இதெல்லாம் எனக்கு நடந்ததுக்கு நான் 0வா ஆக்கிக்கிறேன் உங்களுக்கு. இது மேபி அதெல்லாம் வந்து ஃபேமிலி பிரஷர் உங்களுக்கு எப்படி தெரியும், அது எவ்வளவு நான் அனுபவிச்சேன். அந்த ட்ராமா, அவங்களுக்குள்ள பேச முடியாம, இவங்களுக்குள்ள பேச முடியாம, வீட்டுக்கு வர முடியாம, அதெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது, மரியாதை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சாப்பிட ஒரு நாள் சாப்பிடுறது கூட யோசிக்கிறதா இருக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும். வேற குழந்தை இருக்கும், அவங்களையும் பார்க்க முடியாது. அது ஆல் பிக்கெஸ்ட் ட்ராமா. அதான் நான் சொன்ன பாத்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் எடுத்து போய் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போய் எதுக்கு பேங்கோட வைக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல போட்டலான்னு போட்டேன். கையில இருந்தாலே அதே போகுது, என் மனசு அதுலயே தான் ஓடுது தவிர அது பண்ண முடியல. அதுக்கப்புறம்
ஒரே ஒரு டார்கெட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயர் வந்து 5 lakhs வந்து எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணணும். அந்த 5 lakhs ப்ராப்பரான ஸ்டாக்ல போடணும். அது 2021 1.5 கோடி ரூபா வரும். அந்த 1.5 கோடியில் எடுத்து செலவுக்கு நான் மேக்ஸிமம் ஒரு 50-60 லட்சம் எடுத்துக்கலாம், ஒரு 70 லட்சம் கூட எடுத்துக்கலாம். மீதி ஒரு 40 லட்சம் 30 லட்சத்து திருப்பி 5 லட்சம் போட்டதுக்கே இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை போட்டா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? இது பேர் தான் ஜென்ரேஷனோட வெல்த்தை பில்ட் பண்ணணும். இது ப்ராப்பரான எக்ஸிகியூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கணும். நான் அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். பிரைவேட் செக்டர் நம்பி எல்லாருமே பாதி பேர் அழிஞ்சு போறது பிரைவேட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் நம்பி போறப்ப அழிய மாட்டோம். அப்படி இருக்கப்ப அந்த கவர்மெண்ட் செக்டர் லாங் டர்ம் அவங்க இருப்பாங்க, அவங்க ஓடிட மாட்டாங்க எங்கேயுமே இருப்பாங்க. அவங்க சப்ளையர்ஸும் அதிகமா இருக்கும். அவங்க மணி வந்து $1 trillion போகும். அவங்களே வந்து அவ்வளவு கான்ட்ராக்ட்ல இருக்கும். அதே மாதிரி நான் மென்டல் ஃபர்ஸ்ட் மென்டார் தான், நீங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் மென்டார் தான். நான் அது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டெடியா நான் நினைச்சதே நடந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஓகே, அந்த ரீல்ஸ் நானும் பார்த்தேன். எனக்கு அது பார்த்தோன்னே என் மைண்ட் அதே தான், ஐ ஆம் அ ஃபைட்டர், ஐ ஷுட் ஃபைட் இட் அண்ட் கெட் இட். ஏன்னா நான் எவ்ரிடே நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் புதுசா படிச்சுனே தான் இருக்கிறேன். நான் படிச்சுன்னு இருக்கிறேன். திருப்பியும் இந்த கிளாடு, அந்த ஃபேபிஃபை புதுசா டெய்லி ஒன்னொன்னு அப்டேட் வந்து வந்துருங்க. இது வந்து நம்ம லேர்னிங் வந்து எனிதிங் டில் மை டெத் லேர்னிங் இருந்துட்டே தான் இருக்கணும். எல்லாரும் அது நான் சொல்றது கேட்கறது, லேர்னிங் எப்பவுமே விட்டுறாதீங்க. எனி ஏஜ் யூ ஷுட் லேர்ன். எனி ஏஜ். ஆமா, உண்மையாலுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே நான் இப்போ வரைக்கும் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லேர்னிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேர்னிங்ஸ் ரொம்ப டெவலப் பண்ணணும். ரொம்ப எனி ப்ரொஃபஷன் வெதர் திஸ் ஆர் தட் எது இருந்தாலும் புதுசா வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் நம்ம சர்வைவல் ஆகவே முடியாது இந்த வேர்ல்டுல. அந்த மாதிரி இருக்கு இப்ப. அதனால வந்ததால இன்னுமே மோசமாயிடுச்சு. சாட்டிஸ்ஃபைடா லோகேஷ்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆமா, அதனாலதான் கோயிலுக்கே போயிட்டு வந்தேன். டெஃபினட்டா ஒரு நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு இது பண்ணிட்டே வந்தேன். கன்ஃபார்மா நல்லதே நடக்கும். நம்ம 100% நடக்கும். அதனாலதான் நானும் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நான் கால் பண்றேன், சிபிடில நான் பண்ணணும், அதுல ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணலாம்னு. ஓகே லோகேஷ், கால் பண்ணுங்க. ஓகே எம்எம் விஜய், தேங்க்யூ லோகேஷ். விஜய் அடுத்தது ஆஃபத். ப்ரோ சொல்லுங்க விஜய். ப்ரோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மென்டார் நீங்க தான் ப்ரோ. சூப்பர். இந்த அப்பனா நீங்க உண்மையாலுமே லக்கி. ஆமா ப்ரோ, சொல்ல மாட்டேன். லக்கின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம உணரணும்ல. எல்லாருமே லக்கின்னு இப்பெல்லாம் ஃபேக்கா சொல்லி எது உண்மையான லக்கி எது போலியான லக்கினே தெரியாம போயிடுச்சு. உண்மையான லக்கி. ஆமா ப்ரோ. ப்ரோ இந்த ட்ரேடிங்ல எல்லாம் இவ்வளவு சமாளிக்க முடியும் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது ப்ரோ. சோ இதெல்லாம் எல்லாம் ஃபேக், சும்மா எல்லாம் லாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இருந்தேன். சரி 1 month முன்னாடி என் ஃப்ரெண்ட் சொன்னா ப்ரோ, இப்படிதான் ட்ரேடிங்ல இவ்வளவு சமாளிக்க முடியும் அப்படின்னா. அப்பயும் அவன் நிறைய பேர் ரெஃபர் பண்ணான் ப்ரோ. இந்த விஷ்ணு ட்ரேடிங் ஜீனியஸ் அந்த மாதிரிலாம் சொன்னா ப்ரோ. அப்பயும் நான் இன்ஸ்டாவில் நம்ம சும்மா தேடி பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்கும்போது உங்க ரீல்ஸ் வந்துச்சு ப்ரோ. அப்பதான் உங்களை சூஸ் பண்ண ப்ரோ நான். ஆனா சூப்பர் ப்ரோ. எனக்கு அது ஒரு விஷயம் ஒன்று புரியல விஜய். என்னன்னா நைட் எல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாடுறாங்க. காலையில் எப்படி டெடிகேட்டடா வேலை செய்ய முடியும்? நிறைய பழக்க வழக்கத்தை டெவலப் பண்ணிடுறாங்க. ட்ரேடிங்ல வந்து சைக்காலஜி ரொம்ப முக்கியம்னா மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் வந்து 24 நேரம் சரக்கு அடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பழக்கத்துல இருந்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா? நிறைய பேர் அப்படி இருந்தனாலதான் அவங்க மென்டார்ஷிப்பை ப்ராப்பரா நடத்த முடியல. இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு வளர்ந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சர்டன் லெவலுக்கு மேல போனா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது மாதிரி நடந்ததுக்காது. ஒரு சர்டன் லெவலுக்கு, ஒரு செகண்ட் லெவலுக்கு நீங்க போறீங்க, உங்களை ஓவர்டேக் பண்றீங்களோ இல்ல அவங்க லெவலுக்கு வந்தாவே இல்ல சரி நீங்களே பாத்துக்கோ, உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சுல்ல. அப்படியே அப்ரப்டா க்ளோஸ் பண்ண. நான் ஒரு ஃப்ரெண்ட் அது மாதிரி போய் ஓரளவு வந்தோடனே கட்டே பண்ணிட்டாங்க. சொல்லுங்க விஜய், சாட்டிஸ்ஃபைடுங்களா? எல்லாம் ஓகே. சாட்டிஸ்ஃபை ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நீங்க உண்மையாலுமே எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ப்ரோ. பே அவுட் எடுத்துட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டு கால் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் ப்ரோ. கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. எப்படி நீங்க எடுக்கிறீங்களா இல்லையான்னு அடுத்து வர அனலைஸ்ல தெரிஞ்சிரும்ல. எடுக்கிறீங்களா இல்லையான்னு. எஸ் ப்ரோ. இங்கடா பக்கத்து வீட்டு அரஃபத் அந்த வீட்டு. ஆல் தி பெஸ்ட் விஜய். ப்ராப்பரா பொறுமையா மட்டும் பண்ணுங்க. ஆமா ஓகே. எஸ் ப்ரோ. நான் தான் உங்களுக்கு தேங்க் யூ சொன்னேன் ப்ரோ. பரவாயில்லை. டன் எக்ஸலென்ட்டா பண்ணலாம் ப்ரோ. துளியல கூட இல்ல. லாஸ்ட் கிட்ட ப்ரே பண்றப்ப ரைட்டா சேர்த்து எனக்கும் ப்ரே பண்ணுங்க மோகன்ராஜ். ஓகே. எனக்கு ஒரே ஒரு எய்ம் தான். என்னால முடிஞ்சதுன்னா
கஷ்டப்படுற ஒரு 4 பசங்களையாவது படிக்க வைக்கணும். அதுதான் என்னோட லைஃப் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய எய்ம். அது தெரியல, கடவுள் கையில தான் இருக்கு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி தான் வந்தப்ப கடவுள் என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 4 பேரை படிக்க வைக்கிறீங்களான்னு பார்க்க மாட்டார். கடவுள் ஃபர்ஸ்ட் நீங்க 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களா, அடுத்தது ஒருத்தவனை படிக்க வைக்கிறீங்களா, அப்ப என்ன ஆகும்னா, ஓகே இவருக்கு டெஸ்ட் கொடுத்தோம், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, அடுத்தது இவருக்கு நிறைய பணத்தை கொடுப்போம், சக்சஸ் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால நீங்க உங்க மனசுக்கு கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. 4 என்ன 4 நீங்க 100 பேர் கூட படிக்க வைப்பீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் ப்ரோ. பட் உங்களால முடியும். உங்களால ஏன்னா முடியும் சில மோகன். சமயம் மாச கடைசியில எனக்கே தர தட்டிடும். இப்ப எனக்கே நீங்க தர வேற தட்டிடும். ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, இப்போ கண்டிப்பா. உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா டு பி ஹானஸ்ட் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் இந்த இடத்துல நானும் நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துல ஏனால முடிஞ்சிருக்குன்னு உங்களால முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. நான் கை கொடுக்க ரெடி, நீங்க கை பிடிக்க ரெடி, 2 பேரும் சேர்ந்து குரோ ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஐ ஹோப் நான் இந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நான் தெரிஞ்சு எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேப்ல கூட என்னால முடிஞ்ச அளவு மார்க்கை அனலைஸ் பண்ணி நான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவேன். இல்ல அவங்க பண்றது கூட நான் பார்த்துட்டு என் சைட்ல வியூவர்ஸ் கூட சொல்லுவேன். நாளைக்கு காலையில எந்திரிக்கிறப்ப ஒரு XUSD 1 USD இவ்வளவுதான் இருக்கணும். அந்த 2 அனலைஸ்லயும் MSS நடந்திருக்கா, பிரேக் அவுட் நடந்திருக்கா, ஃபேக் அவுட் நடந்திருக்கா, எவ்ரிதிங் இருந்திருக்கணும். செஷன் மாறுறப்ப அடுத்த செஷனுக்குள்ள போறப்ப அங்க ஏதாச்சும் நடந்திருக்குங்களா, அந்த இடம் ஏன்னா சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல ஏதாச்சும் நடந்திருக்குன்னா அதை மார்க்கெட்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. ரெக்டிஃபை பண்ணிட்டு ஓகே அகைன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரணும்னு இந்த மாதிரி நிறைய சார்ட்டை சென்ட் பண்ணி கன்ஃபியூஷன்ஸ் வேணும். 2 சார்ட் இருக்கணும் அந்தந்த செஷனுக்கு. 2 சார்ட்ல ஒரு அசெட் இன்னொரு அசெட், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. நிச்சயமா தோல்வி மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். இனிமே வெற்றியை பார்ப்பேன்னு ஒரு நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் பண்றேன். வெற்றியை பார்க்குற நேரம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மோகன்ராஜ். திங்கக்கிழமைல இருந்து உங்களோட டைம் தான். ஓகே, நம்மளோட டைம் தான். ஓகேங்களா? நிச்சயமா நான் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த 30 பேரும் ஒரு நாள்ல நல்லா வந்து மீட் அப் பண்ணுவோம். பட் நான் ஒரு கெஸ் என்னன்னா, இப்போ நான் பேட்ச் ஸ்டாப் பண்றேன். ஓகேங்களா? பேட்ச் 3 வரைக்கும் தான் இப்போதைக்கு நான் என்ரோல்மெண்ட். பேட்ச் 3க்கு அப்புறம் ஃபுல்லா ஸ்டாப் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துட்டு தான் எல்லாமே. என்னன்னா இப்போ அந்த முடிவை இப்ப எடுக்கிறீங்க. நிச்சயமா இல்ல நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்காது. சோ நான் ஒரு வருஷம் காத்துட்டு இருந்தேன் ப்ரோ, நீங்க கிளாஸ் எடுப்பீங்களான்ட்டு. ஒரு வருஷமா காத்துட்டு இருந்தேன், ஏன் இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு கிளாஸ்ன்ட்டு. நீங்க கடைசியா இப்ப எடுக்கிறப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். நல்ல வேலை இப்பதான் லாஸ்ட் பேட்ச்ன்றீங்க. ஆமா. சோ அதேதான். அண்ட் நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், இந்த சேம் சப்போர்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஃப்ரீயா தான் சொல்லியிருக்காரு யூடியூப்ல. அவர் பேர் ட்ரேடர் சசி. ஐம் நாட் ஷூர் எவ்வளவு பேர் இங்க பாத்துருக்காங்கன்னு. நான் கிளாஸ் கொடுத்து அவர்கிட்ட நான் படிச்சது தான் அதிகம். ஆக்சுவலா ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி அவரோட மெத்தட் வச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன். இது மெயின் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டேன், மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு. பட் ஆனா வந்து எக்ஸிட் எங்க என்ட்ரி எங்கன்ற டீடைல்ஸ் அவரு சொன்ன வே வந்து வேற, அவரோட விதம் வந்து வேற. அது தெரியல. சோ ஆக்சுவலா அதை தேடி ஓட ஆரம்பிச்சேன். நைட்டு பகலும் எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேற. நான் கொஞ்சம் எஸ் டெஃபினெட்லி நான் கொஞ்சம் மக்கு எல்லாரும் மாதிரி எல்லாம் டக்குன்னு ஷார்ட்டா எனக்கு புரிஞ்சது. ஒரு விஷயத்த 1க்கு 4 வாட்டி படிச்சதான் எனக்கு எல்லாம் ஏறும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? கண்டிப்பா. அதனாலதான் நீங்க அன்னைக்கு கேட்கும்போது நான் அவ்வளவு ஆன்சர் கான்பிடென்டா நான் சொன்னேன். நீங்க மத்தவங்க கொஸ்டின் கேட்டாலும் இங்க நான் ஆன்சர் சொல்லுவோம், அது கரெக்டா இருக்கு. So I hope I am the most aged person. I think so. No, not age நம்மளுக்கு மேட்டர் இல்ல. பட் எந்த அளவுக்கு நீங்க ப்ராஃபிட், யார் இந்த ஏஜ் எங்கமா நம்மளுக்கு பேசுவோம். இந்த குரூப்ல யார் வந்து எவ்வளவு அதிகமா பேவுட் எடுக்கிறாங்கன்னு தான் பேசுவோம். இல்ல நான் எதுக்கு இது ஏஜ் மென்ஷன் பண்ணேன்னா, எல்லாரும் சொன்னீங்க நீங்க 25 ஏஜ்ல இதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இப்ப என் லைஃப் திரும்பி பார்க்கும்போது அந்த டைமை மிஸ் அவுட் பண்ணிட்டேன். இன்கேஸ் யாராவது அந்த பிலோ 25ல இருந்தீங்கன்னா லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ரியல் லைஃப் நமக்கு ஒரு அடி கொடுக்குறப்போ ஒன்னும் அது செருப்பால அடிக்குதா எதால அடிக்குதுன்னே தெரியாது. நான் பாதி தான் சொல்லியிருக்கேன், பாதி சொல்லல. அடி எல்லாமே மோகன், முக்காவாசி அடி எல்லாம் வந்து பணத்தால தான் வரும். நிச்சயமா இந்த எஸ்பெஷலி இந்த சொந்தக்காரங்க, ஐயோ நீங்க சொன்ன மாதிரி தெரியாதவங்க கூட, ஒரு பிச்சைக்காரனை கூட நம்பிட்டு போய் நம்ம வாழ்க்கையில அவன் கூட நல்லா நினைப்பான் நமக்குன்னு. ஐயோ ஒரு ஏதோ வந்து கேட்டாரு சொல்லுவான்னு வழி கூட சொல்லி தருவோம். எஸ்பெஷலி இந்த சொந்தக்காரர் இருக்கான் பாருங்க, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஐயோ ஏன் வாழ்ற சாவணும் தான் மோகன். அந்த சொந்தக்காரங்க யாரா இருப்பா? அப்பா கூட பிறந்தவங்க இல்ல அம்மா கூட பிறந்தவங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லக்கிங்க. 2 பேருமே எனக்கு இந்த விஷயத்துல 2 பேருமே எனக்கு 2 பக்கமும் இருக்கானுங்க. இருங்க மோகன், சொந்தக்காரங்க யார் எப்படி உங்களுக்கு சொந்தக்காரங்களா மாறும்? அப்பா கூட பிறந்தவங்களா இருப்பாங்க இல்ல அம்மா கூட பிறந்தவங்களா இருப்பாங்க, கரெக்டா?
நிச்சயமா நிச்சயமா. அப்ப கூட பிறந்தவங்க தான் கடைசியில நம்மளுக்கு எதிரியா மாறுறாங்க. அந்த எதிரி தான் சொந்தக்காரங்கன்னு ஒரு பேர் வருது. அப்ப இந்த இடத்துல சொந்தக்காரங்க இல்ல, கூட பிறக்கிறவங்க சர்டன் ஏஜுக்கு மேலே ஆபத்து. அது கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு மேக்ஸிமம் நான் இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பணம்னு ஒரு விஷயம் வரப்ப கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்ட் ஆயிருவாங்க. கூட பிறந்தவங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்ட் ஆயிருவாங்க. பணம் இல்லாதப்பயும் சரி, பணம் இருக்கிறப்ப சரி. நீங்க அது வரைக்கும் யோசிக்கிறீங்க. ஃபுட் லெவல்ல சொல்றேன். ரேஷன் அரிசி தான் எங்க வீட்டுலலாம். ஒரு நல்ல அரிசி கூட இல்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எங்க வீட்டுல நான் ஏதோ சம்பாரிச்சு போறேன். கடன் இருந்தாலும் ஒரு நாளும் திக்குன்னு பயந்து எழுந்திருக்கேன். நாளை நாள் இருக்கா நீ நாள் இருக்கா நிச்சயம் எனக்கு தெரியல. ஆனா அந்த சாப்பாட்டுல கூட சொந்தக்காரங்க அந்த ஒரு பணத்தை வச்சுதான் ஒரு மதிப்பு கொடுப்பானுங்க. உண்மை மாத்தலாம், லைஃப் ஸ்டைல மாத்துங்க மோகன். எவ்வளவு நாள் நான் வேதனை இருக்குன்னு சொல்ல முடியாது. எனிவே நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த வேதனை எல்லாம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு பொக்கிஷமா மஞ்சிருக்கு. கண்டிப்பா பொக்கிஷத்தை புடிச்சு நீங்க கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா பிளஸ் கடவுள் கொடுத்திருக்காரு, லார்ட் கொடுத்திருக்காரு. அதனால தான் நான் இதை ஓப்பனா சொல்றேன். கண்டிப்பா தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஆல். யா பிருத்திவி முடிஞ்சுங்களா? எஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவர் சொல்லும் போதே பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் அவர்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். காட் வந்து அவரை எப்பயோ எக்ஸிட் பண்ணிருக்கலாம், அவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து. அதான் வேற எப்படியாவது ஒரு மைண்ட் டிஸ் பண்ணி எப்படியாவது ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் தான் அவர் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது அவர் இந்த தருணத்துல தான் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ ஓப்பனா பேசுறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆகுது, நிறைய விஷயங்கள் எனக்கும் சொல்லணும்னு தோணுது. பட் ஆனால் ஒரே விஷயம், வாழ்க்கை மாறணும். நம்ம அந்த இடத்துல உண்மையாக உழைப்பு போடணும். உழைப்பு போடுறதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் கடந்து வந்த பாதைகளையும் மறக்கக்கூடாது. யாரெல்லாம் எப்படிலாம் நக்கலா சிரிச்சாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம ரிவெஞ்ச்லாம் எடுக்கணும். அதே சிரிப்பா நம்ம டிஃபரெண்டா சிரிச்சோம். கண்டிப்பா தேங்க்ஸ் பிருத்திவி. கண்டிப்பா பிருத்திவி. ஓகே பிருத்திவி, டே 15 வரைக்கும் எல்லாமே ஓகேவா? கிளியரா இருந்துச்சுங்களா? 1.5 hours சொன்னேன், எல்லாமே 2 hours 3 hours கூட 10 நாள் போயிருக்கும். அது ஒண்ணுதான். ஏன்னா நிறைய பேர் டைம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் மட்டும் ஒதுக்கி இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு மேபி இதாக இருந்திருக்கலாம். போனதே நிஜமாவே தெரியல ப்ரோ. 15 days கன்சிஸ்டன்ட்டா இருந்துச்சா? சம்டைம்ஸ் சம் பர்சனல் ரீசனால கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆமா, அது 1 or 2 days தான் அந்த மாதிரி ஆச்சு. மத்தபடி எல்லாமே ஓகே. ஓகே 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 ப்ரோ. நாளைக்கு ட்ரேட்ல ரொம்ப உட்காந்துடலாமா? கண்டிப்பா. கோல்டு அனலைஸ் பண்றது எவ்வளவு டஃப்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க எல்லாம் பார்த்தா கோல்டுல மாசத்துக்கு ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்க. இப்போ கோல்டு வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்குன்னா அதுக்கு நாலேஜ் மட்டும் தான் ரொம்ப டெவலப்டா இருக்கு. அதனால கோல்டு நான் உண்மையாவே சொல்றேன், நார்மல் திங் இல்ல, நான் விளையாட்டு கூட சொல்லல. கோல்டுல ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே கோல்டு பக்கமே வர மாட்டாங்க. ஏன்னா லாஸ் தான் அவ்வளோக்கு அடிப்பாங்க. எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸ் தான் ஆகும் கோல்டுல. பட் இந்த இடத்துல நம்ம கரெக்டான அப்ரோச் இருந்துச்சுன்னா கோல்டுனா கோல்டு அதுக்கு மேல இருந்தாலுமே நம்மளால கரெக்டா அனலைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே 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 டன் பிருத்திவி, ஆல் தி பெஸ்ட். நாளைல இருந்து அனலைஸை மட்டும் கன்சிஸ்டண்டா இருங்க. வாய்ஸ்ல டைட்னஸ் தெரியுது. அண்ட் ராஜு கே குவிக் அண்ட் கிறிஸ்டலா சொல்லுங்க பாப்பா. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டெண்ட் பண்றேன் கிளாஸ். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க ப்ரோ. எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் 2 கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணல ப்ரோ. அது நான் இது பண்ணேன். ஓகே தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நெக்ஸ்ட் நாள்ல இருந்து ஃபோக்கஸ்டா இருப்பீங்கல்ல? ஆமா ப்ரோ. நான் இப்ப சார்ட்ஸ் உங்க சைடுல இருந்து நான் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். நான் சும்மாவே இருப்பேன். நான் டிரைவிங் தான் பண்ணிக்கிருக்கேன். இருந்தாலும் அப்படி சும்மா முதல்ல இன்ஸ்டா ஃபேஸ்புக் நிறைய போய் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ளார போய் என்ன நடக்குது இந்த கண்ட்ரிலியா அப்படின்னு சும்மா பார்த்துட்டே இருக்கேன் ப்ரோ. ஓகே, வெரி குட் ப்ரோ. தேங்க்யூ ராஜா. சாலை ஆனந்த். வணக்கம் ப்ரோ. ஆனந்த், நான் அன்னைக்கு அண்ணா சாலை வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். அப்படிங்களா? பரவாயில்ல ப்ரோ, மறுபடியும் வரும்போது சொல்லுங்க ப்ரோ. நானும் இப்போ இங்கே திருச்சில இருந்து இங்கே புதுக்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் நீங்க திருச்சி வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். இத்தனை நாள் டே 1 to day 15 வரைக்கும் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் சொன்னேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிளியரா இருக்கீங்களா? எல்லாம் கிளியரா இருக்கேன் ப்ரோ. ஃபீல் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா, என்னோட லைஃப்ல இவங்க எல்லாம் சொன்னதுதான் எனக்கும் நடந்திருக்கு. இந்த ஃபீல்டு எனக்கு தெரியாம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்றாங்கன்ற அவங்க மேல இந்த ஹோப்ல ஒரு
ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்த ஜுவல்லாம் வச்சு ஒரு 4 lakh இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ஃபாரெக்ஸ்ல பண்றேன். ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரியாது, இந்தியன் மார்க்கெட் எதுவுமே தெரியாது. அவன் சொன்னான் அப்படின்றதுனால செஞ்சேன். அவன் இன்னொருத்தவங்க மேல ஹோப் வச்சு தான் பண்ணியிருக்கான். அந்த லாக்டவுன் அது கிட்டத்தட்ட 7 years பிஃபோர் ஒரு மந்த்லி 5% நமக்கு பே அவுட்டா கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 months வந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன்ல டோட்டலா ரிப்ளைவே இல்லை, அவங்கள்ட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பெரிய ஃபர்ஸ்ட் டைம் பெரிய அடி அதுதான் லைஃப்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸை ஈடு பண்றதுக்காக இன்னொரு நெட்வொர்க் டீம்கிட்ட போய் இருந்தேன். அவங்க இது வரைக்கும் என்னோட ஃபண்டை தான் நான் அதுல இருந்தேன். இந்த நெட்வொர்க் டீம் போனதுனால என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு திரும்ப நான் பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒரு 10 லட்ச ரூபா என்னோட அமௌண்ட் பர்சனல் லோன் போட்டு அவங்களுக்கு கடன் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு, ஃபாரெக்ஸ்னு ஒன்று இருக்கு, இதை நம்ம கத்துக்கிட்டா ப்ராப்பரா பண்ணலாம்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு. அப்போ வந்து இது வரைக்கும் நீங்க வந்து எனக்கு 5th மெண்டாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட போன 5,000 ஃபீஸ் கட்டி அவங்க வெறும் MT4ல பை எப்படி எடுக்கிறது, செல் எப்படி எடுக்கிறது இதை சொல்றதுக்கு 5,000 வாங்கிட்டாங்க. அவருக்கு அதுக்கு மேல தெரியல. ஆக்சுவலா அதான் உண்மை. அதை நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வெறுமனே அவங்க ட்ரேடிங் வியூ பத்தி எதுவுமே தெரியாது, சொல்லல இது வரைக்குமே. இப்ப எல்லாமே வெல் அண்ட் குட்டா இருக்கீங்கல்ல? இப்ப அருமையா தெளிவா இருக்கேன் ப்ரோ, தெளிவா இருக்கேன் ப்ரோ. புரிஞ்சுக்க முடியுதுங்களா பார்த்தா? கண்டிப்பா ப்ரோ. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மெண்டார் வந்து கிடைச்சாங்க. அவங்க வந்து தெளிவா எடுத்தாங்க. ஆனா எனக்கு நான் பேசிக் லெவல்ல இருந்தாலும் என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக முடியல. எப்படின்னு கேட்கும்போது நீங்களே பாருங்கும் போது எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் ஆயிருந்தது. இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து செட் ஆக மாட்டோம், கேட்கவும் முடியாது, கேட்க முடியல. நீங்களே பாருங்கன்னாங்க. இடையில ஒரு இண்டிகேட்டர் கூட கொடுத்தாங்க, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லல. அதுக்கு ஒரு 15,000. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இந்த ஃபீல்டுக்கு செட் ஆக மாட்டோம்ன்ற மனநிலைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீம் மலேசியால கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, ஃப்ரீயா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட 3 மாசம் நைட்டு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இவங்களுக்காக வெயிட் பண்ணி 3 மாசம் கிளாஸ் கத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே சொல்லி தெரியல கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் திடீர்னு பாதியிலே கட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, நீங்க 30 பேர் அட்டன் பண்ணாதான் நான் சொல்லி தருவேன், இல்லைன்னா சொல்லி தர மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்றேன்னு கேட்டு அவங்கள்ட்ட பதிலும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா ஃப்ரீயா சொல்லி தராங்க. நம்ம ஃபீஸ் கட்டினா கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோ சொன்னாரு, கார்த்திக் ப்ரோவா, அவரோட ரிலேட்டிவ் தான் நான் அட்டன் பண்ண நினைக்கிறேன். கார்த்திக் ராஜா சொன்னாரு. அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்டயும் அவர் சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது எல்லாமே டோட்டலா அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு கட்டத்துல அவர் சொல்லி கொடுக்கும் போது எல்லாம் ப்ராஃபிட்டா வந்த மாதிரி வந்துச்சு. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தனியா நான் பண்ண போகும்போது ஃபுல்லா லாஸ். அதுக்கு பதில் கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்ல. அவர் கேட்ட என்ன சொல்றாரு, ப்ரோ நீங்க சூப்பரா பண்றீங்க, உங்களோட ஸ்கிரீன்ஷாட் தான் எல்லாத்துக்கும் ரோல் மாடலா காமிச்சிட்டு இருக்கேங்கிறது. எனக்கே எதுவும் தெரியாது, நான் ராஸ் ஆயிட்டு இருக்கேன், என்ன போய் ரோல் மாடலா எப்படியா காமிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா அவர் எந்த பதில் இல்லை. அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லிங்க் கிடைச்சிது. இந்த சென்னையில நீங்க இப்போ ஒரு மீட்டப் இந்த அவார்டு வாங்குனீங்களா, அப்போதான் உங்களோட வீடியோ பார்த்தேன். சரி ஓகே உங்கள்கிட்ட பேசி பார்க்கணுட்டு தான் அப்புறம் பேசுவோம். நீங்க திருச்சின்னதுனால சரி ஒரு நம்பிக்கை என்னன்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது லாஸ் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா கூட கொஞ்சம் பக்கத்துல போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் எனக்கு சொன்ன ஐடியா, அவங்க வீட்டு இது போல ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்க, அது லாஸ்ன்னு சொல்றாங்க போறாங்கன்னு அவரை ரொம்ப விரட்டிருக்காங்க. அவரு நிறைய லாஸ் ஆயிருக்காரு. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, நான் ஒரு பொருளை திருச்சியில தொலைச்சேன்னா அதை நம்ம சென்னையில தேட முடியாது, தொலைச்ச இடத்துலதான் அந்த பொருள் தர முடியும். நான் இந்த மார்க்கெட்ல தான் என்னோட அமௌண்ட் நிறைய லாஸ் பண்ணிருக்கேன். இந்த மார்க்கெட்ல பேர் அதை சொல்லுவாங்கன்னா அது வந்து உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த இடத்துல தொலைச்சோமோ எதை தொலைச்சோமோ அது அங்கேயும் தான் தேட முடியும். அங்க என்ன தேட முடியும்? 2019 20,000 ரூபாய் தொலைச்சேன். 20,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஆனா இப்போ ஒரு ஸ்டாப் லாஸுக்கு 15,000 20,000 வைக்கிறப்ப அது அப்படியே மாறும். தொலைச்ச இடத்துல பெருசாவே தேடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நடந்ததுதான், நடக்கும். அதான் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் திரும்ப எனக்கு ஓகே நம்ம இந்த ஃபீல்டை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது தேடிட்டு இருக்கும்போது நீங்க எனக்கு கிடைச்சீங்க. எனக்கு நான் அக்குபஞ்சர் டாக்டர் ஆக்சுவலா நானு. அதான் பிரதர் நான் சொல்றேன், நீங்க என்னோட குரு மாஸ்டர் ஒருத்தவங்க அக்குபஞ்சர்ல இருக்காங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, தொழில் ரகசியம் இறை துரோகம். அதுக்கு ஒரு பாத்திரமா நீங்க இருக்கீங்க. சிம்பிளா சொல்லணும் அதுதான். எந்த ரகசியமும் நீங்க வச்சுக்கல, ஓப்பனா எல்லார்டையும் ஷேர் பண்ணீங்க. இப்ப கூட இப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த 1 minute வந்து யூரோ யூஎஸ்டி நல்லா இருக்கும், XAUSD கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த டைம்ல நீங்க சொல்றீங்கன்னா வேற லெவல்ல இருக்கீங்க. பரவாயில்ல, அந்த டைமே நீங்க தமிழ்ல ஏதோ சொன்னீங்க ப்ரோ, அதை ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. சாலை ப்ரோ ஏதோ தமிழ்ல சொன்னீங்க. இருங்க திலீப். அதான் தொழில் ரகசியம் இறை துரோகம்.
தொழில் ரகசியம் இறை துரோகம். ஆமா, நம்ம ஒரு தொழில் பண்றோம், அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா வளர்ந்துருவோம்னா நம்ம பாதியை இப்ப ஒரு கார்த்திக் சொன்ன ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்களே, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தோணுது. நம்ம ஒரு தொழில் சொல்றோம் ஆனந்த், அந்த தொழிலை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? கண்டிப்பா அவங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்து அவங்களை நம்ம தொடர்புலேயே வச்சுக்க கூடாது. அது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? யூனிவர்ஸ் பார்த்துக்கும், அவ்வளவுதான், வேற வேலை. நிறைய பேர் நினைச்சிட்டு ஏன்னா ஒரு செஷன் வந்து ரெக்கார்டிங்ஸ் ஷேர் ஆயிருக்கு, அது யார் என்னன்னு பார்த்தாச்சு, எலிமினேட்டும் பண்ணியாச்சு, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுல உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ உங்களோட ஃபேஸ் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. உள்ளுக்குள்ள நுழையிறப்ப ரொம்ப பெருசா எல்லாருமே பார்த்துட்டோம். அடுத்தது லைவ் மார்க்கெட்டுக்குள்ள போய் ப்ராஃபிட் எடுக்கிறப்ப இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த 25 பேர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட பெரிய பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருப்பீங்க. 100% எல்லாருமே இப்ப தௌசண்ட்ஸ்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தா சரி, லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ஒரு வெற்றியா இந்த 25 பேரும் பார்ப்பீங்க. பொறுமையா இவ்வளவு தூரம் கவனிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் பொறுமையா நிக்கிறீங்க, அதுக்கே ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பொறுமை தான் அடுத்தது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ஷனா மாறும். மெடிடேஷனும் பண்ணுங்க, அட் த சேம் டைம் வாக்கிங்கோ ஜாகிங்கோ மைண்ட் செட்டோ எல்லாமே கிளியரா வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஃபேமிலி இஷ்யூஸை மட்டும் மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க, இந்த சைடில் ட்ராப் பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க, ட்ராப் பண்ணிடுங்க. இதுக்குள்ள மட்டும் நிற்க வச்சுக்காதீங்க. மார்க்கெட்லேருந்து நம்மளோட சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். கோவம் சும்மா ஒரு நிமிஷம், ஆனால் அதில் கொடுக்குற வலி, அதில் கொடுக்குற கான்சிக்வன்சஸ், அது என்ன சொல்லுவாங்க, விளைவுகள் ரொம்ப அதிகம். அதனால் கோவத்தை மைண்டில் ஏற்றுனீங்கன்னா அந்த காதில் விட்டு இந்த காதில் விட்டுருங்க. அவங்கவுங்க பண்ணதுக்கு அவங்கவுங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் சாலை ஆனந்த், நெக்ஸ்ட் டைம்லேருந்து மண்டேலேருந்து எடுக்கிற ட்ரேட்ஸ் அனலைசிஸ்லாம் நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறீங்க, இதே மாதிரியே பண்ணுங்கள், இதே மாதிரியே ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வழி ஸ்டார்ட் ஆகுது எல்லாருக்கும் தான். அதை மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. ஓகே சதீஷ், ஓகே என்னங்க டூரியன், நான் கேட்டேன் இந்த பெஞ்ச் தானா அந்த Black Sheep? யாரு இல்ல விடுங்க பார்த்து. யார் இந்த பேட்ச்ல இருந்தா ஒரு இது போனிச்சு, ஒரு ரெக்கார்டிங்ஸ். ஓகே குரூப்ல இருந்து இருக்கீங்க. நானும் ஒரு இன்டைரக்டா இதா இருக்கிறேன், என் பேர் யதார்த்தமா வந்துச்சு, எல்லாரும் என்ன கேக்குறாங்க, ரெக்கார்டிங் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் சொல்றேன், நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம், பட் ஆனா எதிர்பார்க்கறது வேற ஒருத்தவங்க யாராச்சும் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டோரியன், பாத்துக்கலாம். லைவ் ட்ரேட்ஸ் இது முக்கியம் இல்ல, லைவ் ட்ரேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா லைவ் ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட் கையில 10,000 ப்ராஃபிட்ஸ் பாக்குறப்ப, அது 10 லட்சமா பாக்குறப்ப என்ன ஆகும்னா அதோட சீரியஸ்னஸ் இன்னும் மாறும், டெவலப் ஆகும். நீங்க 10,000 எடுக்கிற டோரியன் வந்து 10 லட்சம் எடுக்கிறப்ப 10 லட்சம் டோரியன் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களோட மைண்ட் வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும், என்ன நடந்துக்கணும், எப்படிலாம் வாழ்க்கையில இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, ஒழுக்கத்தையும் கொடுக்குது. அடுத்தது பல கோடிக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அறிவை இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க, எல்லாருக்கும் நடக்கும், பட் எல்லாருமே ஃபோக்கஸ்டா மட்டும் இருங்க. ஸோ ஷார்ட் அண்ட் கிளியரா சொல்லுங்க. அடுத்தது சதீஷ் குமார். சதீஷ் நீங்க சொல்லுங்க. சதீஷ் சரி ப்ரோ. சொல்லுங்க சதீஷ், ஆடியோ கிளியரா பத்தி கிளியரா ப்ரோ தெரியுதா ப்ரோ? கிளாஸ பத்தி நான் எங்க டீமே சொல்லிட்டாங்க ப்ரோ எல்லாமே. ஆனா சேம் ஏஜ் ப்ரோ நம்ம ரெண்டு பேத்துக்கும். நானும் 20ஸ்லயே மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் எங்க அப்பா வந்து தேங்காய் உரிக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்க ஏரியால ஃபுல்லா தென்னை தான் ப்ரோ, தென்னை விவசாயம் தான். நானும் அதே வேலைக்கு தான் போனேன், படிச்சிருக்கேன். பட் பணத்தை சம்பாதிக்கணும், ஒரு ஃபேமிலி முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். நானும் நிறைய அடிபட்டிருக்கேன் ப்ரோ. சின்ன வயசுல நிறைய அடிபட்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா இல்லை, அது அந்த ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் என்னை ஒதுக்கிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு பொது இடத்துல, எல்லா இடத்துலயும் நான் நிறைய பணத்தால நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் ப்ரோ. அதனால தேடி ஓட ஆரம்பிச்ச 20ஸ்லயே. அம்மாவோ இருக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்க எதுக்குன்னு எனக்கும் தெரியல, பக்கத்திலே தான் இருப்பாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா கூப்பிட கூட மாட்டாங்க, இன்விடேஷன் கூட நம்ம வீட்டுக்கு வராது. நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு நடந்திருக்கு. நான் ஃபீல் பண்ணல, எனக்கு நடந்திருக்கு.
கண்டிப்பா எனக்கும் நடந்திருக்கு. எஸ் ப்ரோ. பட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கு ஒரு பையன் இருக்கான் ப்ரோ. ஓகே. நான் வந்து எனக்கு டிராவலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. டிராவலர் ஆகணும்னா என்னோட ஆசையே. ஒரு 6 மாசம் சம்பாதிக்கணும், மீதி ஒரு 6 மாசம் எங்கேயாச்சும் ஜாலியா சுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்பயுமே. அம்மா இல்லாதனாலதான் மேரேஜ் பண்ணணும் ஒரு கட்டாயத்துல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ட்ரேட் அண்ட் டிராவல்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஃப்ரீயா சூப்பர் ப்ரோ. நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபார் எவ்ரிஒன் யாரா இருந்தாலும் கரெக்ட்டா ப்ரோ. எனக்கு அதான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஒண்ணுமே இல்ல. சோலோ ரைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ஒரு 5,000 ரிஸ்க் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 5,000 வச்சு இந்த வாரத்துக்கு 1:10 ஆறாருன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு 50,000 ஆச்சுங்களா? இந்த வாரம் ஃபுல்லா ஒரு 50,000 40,000 கேப்சர் பண்ணிக்கோ. 2 லட்சம் வரைக்கும் கேப்சர் பண்ணிக்கோ வச்சுக்கோங்க. ஒரு 50,000 செலவு பண்ணி வெளியில சுத்திட்டு வரதுல தப்பே இல்லை. வியட்நாம் இருக்கு, பெங்களூர்ல வியட்நாம் இருக்கு, கேரளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஒரு மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். மால்டீவ்ஸ், அந்தமான் நிக்கோபார் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் ஒரு சீரீஸாவே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இது அடுத்த ஸ்டேஜையும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகேங்களா? மரம் வளருதுங்கிறதுக்காக தண்ணி ஊத்தாம இருந்தாலும் மரம் வீணா போயிடும். அந்த மரத்துக்கு தண்ணி தேவை. அந்த மரம் நம்ம தான். ப்ரோ நான் இருக்கிற வயசை வந்து என் பையனுக்கு கொடுக்கணும் ப்ரோ. அவனுக்கு இப்பதான் ஒரு 4 வயசு ஆகுது. நான் படுற கஷ்டத்தை 1% கூட அவன் கண்ணில் நான் பார்க்க கூடாது. மணி காசு விஷயத்துல நான் என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்காக நான் கண்டிப்பா இந்த ஃபீல்டை நான் விடவே இல்லை ப்ரோ. கடைசி வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல 7.7 ட்ரில்லியன் டர்ன் ஓவர் ஆகுதுன்னா நான் பணத்தை தேட வேண்டியதான். இது ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமே தெரியல. நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் 9 to 5 ஜாப் மேட்ரிக்ஸ்க்கு தான் போவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், எதை எடுத்தாலும் சரி போய் 9 to 5 ஜாப் உட்கார்ந்து வேலை செஞ்சாதான் சம்பளம். ஆனா ட்ரேடிங் வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம், தட் 1% பில்லியனர் மைண்ட் செட்டு, அது எல்லாமே சின்ன வயசுல கத்துக்கிட்டேன் ப்ரோ. ஒரே ஒரு மென்டார் கிட்ட போயிருக்கேன். ட்ரேட் ஜீனியஸ்ல ஜாயின் பண்ணேன். 4 மாசம் கோர்ஸ், பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி தரல ப்ரோ. எனக்கு அப்பவே தெரியும் இத ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் சார்ட்ல நம்ம அங்கங்க என்ன நடக்கணும்னு தெரியணும்னு எனக்கு தெரியும். ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கிருந்து முடிக்கணும் எதுவுமே தெரியாது ப்ரோ. இன்ஸ்டால நிறைய ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு பெல்ஸ் காரை போட்டாருன்னா ஃபாலோ பண்ணி வச்சிருவேன். டெய்லி டாஸ்க் $100 டாஸ்க் போட்டாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சிருவேன். என்ன நம்ம பாக்குறோம் அது அடுத்து நம்ம கைக்கு வரும். ஃபாலோ பண்றது தப்பே இல்லை. நீங்க பாக்குறது தான் கைக்கு வரும். ஆனா கடைசி வரைக்கும் யாரு மேல அந்த பிலீவ் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பார்த்த உடனே சேம் எனக்கு உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னு தெரியல, நான் ஸ்ட்ரகிள் பண்ணணும், நானும் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ப்ரோ. 2 மணிக்கு உட்கார்ந்துருக்கேன். ஒன்னு ஒர்க் அவுட் ஆகும், அந்த சீசன்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 1 வீக் ஒரு 2 மந்த்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மறுபடியும் பார்த்தா மார்க்கெட் வேற மாதிரி போயிடும். இதுல என்னதான் இருக்குன்னு சரி எப்படியும் இதை பிடிச்சிருவோம் அப்படின்னு உங்க வீடியோ பார்த்த உடனே இப்ப என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க ட்ரேடிங்ல. அப்ப எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்காப்ல, துபாயில ஒருத்தர் இருக்காப்ல, அவர் 2 பேர் தான் இருப்பீங்க மொத்தமாவே. தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல வந்து அவங்கள ஃபாலோ பண்ற இடத்துல நம்ம இருக்க கூடாது, நம்மள 4 பேர் ஃபாலோ பண்ற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு பிலீவ் வந்து கண்டிப்பா பண்ணுவோம். கிளாஸஸ் எல்லாமே சூப்பர் ப்ரோ. லிமிட்டடா வைங்க ப்ரோ. நீங்க லிமிட்டட் கிளாஸஸ் செட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த காசுக்கு ஒர்த்து கிடையாது நான் சொல்லுவேன். பட் ஏதோ ஹெல்பிங் மைண்ட்ல நீங்க பண்றீங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி தான் ரெக்கார்டிங்ஸ் போகும். நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி பேசினேன் ப்ரோ. அது வேஸ்டா போயிடும் ப்ரோ. உங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு நீங்க சார்ட்டை இவ்வளவு இதா நீங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு நைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொடுங்க, நான் 2 லட்சம் வரைக்கும் கூட தரேன். அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு போனேன். நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி 10 லட்சம் 5 லட்சம் 1 லட்சம் 50,000 வரைக்கும் தரத்துக்குலாம் ரெடியா இருப்பாங்க. அது ஏன்னா கையில வந்து 50,000 கொடுக்கறதுக்கு ஒரு வரத்தை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது ஒரு வாரம் கையில கிடைச்சிச்சுன்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப வேற, டோட்டலா வேற.
அது கொஞ்சம் பேருக்கு வந்து அடிப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான கான்செப்ட் கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராடணும்னு. நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியன் ரீஜியன்ல ரொம்ப ரொம்ப நிறைய டூப்ளிகேட் ஆன ஒரு கான்செப்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ப்ரோ நீங்க குடுக்குற டிஸ்கார்ட் லிங்கே 1 லேக்கு ஷேர் பண்ணலாம் ப்ரோ. 1 லேக் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, செல் பண்ற அளவுக்கு ஆள் இருக்கு. வெறும் நீங்க குடுக்குற ஃப்ரீ டிஸ்கார்டுக்கு. ஓகே ப்ரோ, உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமா உங்களோட கேரக்டர் வந்து உங்களோட கேரக்டர் எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த ஏஜ்ல என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஏஜ்ல வந்து பெரிய ஏஜ்ல இருக்கிற எல்லா ஆளுங்களோடயும் நீ செட் ஆயிடுவ, அந்த அளவுக்கு உனக்கு அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஸோ சேம் நீங்களும் அதே தான், உங்களோட கேரக்டர்ஸ் அப்படியே நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. ஆனா நல்லா இருக்கணும் ப்ரோ, நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, எங்க டீம் கரெக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ so much சதீஷ். தேங்க்யூ ப்ரோ. எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் ப்ரோ. நான் சார்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு மேல பேச ப்ரோ, நீ சார்ட்ல நான் கண்டிப்பா அதை ப்ரூவ் பண்ணுவேன். அடுத்த ஒரு 1 இயர்ல ரிசல்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன், டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணுவேன் ப்ரோ. இன்னொருத்தவங்க எல்லாம் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சம்பாரிச்சாங்கன்னா நம்மளுக்கு சில பேருக்கு எல்லாம் வெறுப்பு வரும், சில பேருக்கு ஈகோ வரும். எனக்கு சுத்தி இருக்கிறவங்க சம்பாரிச்சேன்னா நல்ல கிளைமேட்டுக்கு நல்ல காஃபி குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சம்பாரிச்சாங்கன்னா அதை விட எனக்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாரும், அந்த கஷ்டத்துல லைஃபை மாத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும், அந்த லைஃபை மாத்தி அமைக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்களோ அதுல லைஃப் மாறும் பாருங்களேன். அந்த ஒரு நாள் தூங்குற தூக்கம் இருக்குல்ல, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால அந்த தூக்கம் ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணி தான் ஆகணும், பண்ணிடுவீங்க. பாத்துடலாம். ஓகே டன் சதீஷ். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. மறந்துடாதீங்க ட்ரேட் வித் டிராவல் அண்ட் ட்ரேட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. மறக்கவே மாட்டேன் ப்ரோ, கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணுவேன். உங்க விளாக்ஸ்ல நானும் ஒருத்தன் ஜாயின் பண்ணிடுவேன் ப்ரோ. ஒரு ஹிமாலயன் பைக், ஒரு ஜிடி எடுத்துட்டு கண்டிப்பா போவோம் ப்ரோ. ஓகே டன் சதீஷ். ஸ்ரீநாத் ஸ்ரீதரன், எனக்கு கொஞ்சம் நான் என்ன காலையில சாப்பிடல, நான் இன்னும் ஏன்னா டைமும் க்ளோஸ் ஆயிரும். ஸ்ரீநாத் ஸ்ரீதரன் இருக்கீங்களா? ஸ்ரீநாத் ஸ்ரீதரன் கேக்குதா ப்ரோ? யா கேக்குது, இப்பதான் கேக்குது. ஸ்ரீநாத் கேக்குதுங்களா? ஓகே ப்ரோ. கிறிஸ்பா அப்படியே குவிக்கா மட்டும் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். அவ்வளவுதான். இது எத்தனாவது மென்டார்ஷிப்னு இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டுங்களா? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா நீங்க வந்து தேர்ட் எனக்கு. ஏன் அப்படி சொன்னேன்னா, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது. இப்போ எதுக்காகனா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் போனேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏதோ ஓகே நான் போயிட்டேன்னு சொன்னா ஓகே அப்படியே விட்டுருவீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்னு சொன்னதுக்கும் தேர்ட்னு சொன்னதுக்கும் விட்டேனா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தீங்களான்னு தெரியல, பட் ஆனா எனக்கு ரொம்ப புரிஞ்சது, அது மட்டும் 100% ட்ரூ. எல்லாருக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தனாலதான் எக்ஸாமினேஷன் வச்சேன் ஸ்ரீநாத். நான் ஏதோ தப்புன்னு சொல்லல, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான் நம்மளால கரெக்டா இருக்க முடியும். ஏன்னா வரவங்க இவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் ஃபேஸ் பண்ணீங்க. எல்லாத்தையும் கரெக்டா தான் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணீங்க. அதே மாதிரி 15 days வர்த்துங்களா? செம வர்த்து வரும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? கண்டிப்பா பிகினரா இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, 12th போய் படிக்கிறதுக்கும் காலேஜ் போய் படிக்கிறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 9 to 5 போய் சில பேர்லாம் அதெல்லாம் படிச்சுமே வேலைக்கு போகாம இருக்காங்க நிறைய பேர். பட் அதில் போய் டிஸ்ரெஸ்பெக்ட் வாங்கிக்கிட்டு நிறைய விஷயத்த தப்பான புரிதல் இருக்கிறத விட ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி, ஏன்னா இவ்வளோ காலேஜ் போய் இவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான அமௌண்ட் தான் நம்மளால சேலரியாகவே வாங்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்தா லைஃப் நிறையவே மாறும். சொல்லுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. ஓகே. நான் போனதுமே பார்த்தீங்கன்னா 3.5 என்னோட ஃபர்ஸ்ட் இது அவங்க தான். நான் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல தான் போனேன். ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ட்ரேடிங். பிகாஸ் 5 days ஓவர் டம்ப் பண்ணிட்டாங்க. 1 dayல நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. அது பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இல்ல, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியல அதெல்லாம் செக் பண்ணல கரெக்ட்டா? ஆமா, எனக்கு டைமும் கிடைக்கல பிராக்டிஸ் பண்றதுக்காக. 5 daysக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, விட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் மினிமம் 15 days வேணும்.
அந்த மீட்டிங் செஷன் சொல்லிட்டு. அப்பதான் என்னால ஓகே ப்ராக்டிஸ் பண்ணி என்னால அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். அப்போ நான் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி லாஸ்டா சரி ஓகே லாஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் இவர்கிட்ட. இதுக்கு உங்களை விட கம்மியாவும் சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பிகாஸ் அதுவும் 4 days 5 days. ஆமா, அது நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அப்பதான் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன். ஆனா செம்ம சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ ஸ்ரீநாத். நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். அனலைஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அதை இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்றேன்னா அனலைஸ் மட்டும் தான் நிறைய விஷயங்களை மாற்றும். இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்ரீநாத்துக்கும் அடுத்த ஒரு 30 days அனலைஸ் பண்ற ஸ்ரீநாத்துக்கும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் வரும். ஓகேங்களா, அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பா. நாளைக்கு பார்க்கலாம். சுபிக்ஷா பிரகாஷ், ஹாய் ப்ரோ. ஹாய். அண்ட் உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணணும், உங்க கூட சேர்ந்து ஒரு 3-4 பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் அவங்க யாருமே வந்து இல்லை, அவங்க ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷரில் ரெக்கார்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப குவிட் ஆகிட்டாங்க. பட் நீங்கள் ரெகுலராக ஈச் அண்ட் எவ்ரிடே ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறத என்னால் அதை ஃபைன் பண்ண முடியுது. ஸோ அதனால் அதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நிறையா டெடிக்கேட்டடாக இண்டிவிஜுவலாகவே எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலி இந்த அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு உங்கள் மென்டார்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே கூட குரூப்பில் ஷேர் பண்ணுறதும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் எல்லாரும் ஒரு தேர்ட் பர்சன்ற ஒரு ஃபீல் இல்லை, எல்லாம் ஒரு ஃபேமிலி. லைக் எல்லாரும் நல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டோட மாற்றி டவுட் கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் மென்டார் நீங்க தான், உங்களுக்கு ஆல்ரெடி நான் மெசேஜ் போட்டிருப்பேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மென்டார். நான் ஃபர்ஸ்ட் லைக் ட்ரேடிங்னாலே வந்து கேம்பிளிங் கூட இல்லை, இங்க இருக்கவங்க எல்லாம் ட்ரேடிங்னா லாஸ் தான் ஆகும். ஸோ அது வேண்டாம். லைக் இப்போ நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன். ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படி அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் ட்ரேடிங் படிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது வீட்டில். நான் உங்ககிட்ட கூட கேட்டிருப்பேன், கோர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் நேரத்துல கேட்ட ஃபீஸ் அடுத்த பேட்ச் எப்போ. நான் வந்து ரொம்ப வீட்டுல சண்டை போட்டு நான் ஜாயின் பண்ணேன். அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் நான் இது பண்றேன்னு. ஆக்சுவலி சிங்கிள் மதர் தான். அம்மா வேலைக்கு போனா முடிச்சுட்டு அடுத்து அம்மாவையும் தம்பியும் நான் தான் பாத்துக்கணும் அந்த மாதிரி. பட் அப்படி நான் போனாலும் என்னோட ஜாபோட சேலரி எனக்கு கண்டிப்பா பத்தாது. ஸோ லைக் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். லைக் உங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் சோ மெனி திங்ஸ். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிடே ப்ராப்பரான லைவ் எக்ஸிக்யூஷன், லைவ் ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக தானே லேர்ன் பண்ணிருக்கோம். ஏதாச்சும் ஒரு டே ஸ்கிப் பண்ணலாம், இல்லை இதெல்லாம் நார்மல் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. நீங்க கிளாஸ் 7:30 சொன்னீங்கன்னா நான் 6:30க்கே லேப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன். ஓகே. ஏன்னா டைமிங் மட்டும் அந்த டைமிங் மட்டும் கரெக்டாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதை நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஓகேங்களா, அது ஒன்று தான். ஓகே. ஸோ நாளைக்கு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரிடே 15 டேஸோட கிளாஸில் ஒரு நாள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ எதுவுமே வந்து போஸ்ட் மார்க்கெட்டோ ப்ரீ மார்க்கெட்டெல்லாம் இல்லை. மார்க்கெட் என்ன நடக்க போகுது, எதுக்காக நடக்க போகுது, எதனால நடக்க போகுது, அண்ட் எங்கேருந்து மார்க்கெட் வந்து மேசிவான அப் ட்ரெண்டை கொடுக்கும், டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும், ஈவன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் தானே? எல்லாமே கிளியர் தான் ப்ரோ. லைக் நீங்க அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கவும் தான் லைக் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே ஈஸி ஆகிட்டு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நாளிலேருந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருங்க. மார்னிங் 5:30க்கு வேக்கப் பண்ண முடிஞ்சா வேக்கப் பண்ணி அனலைசஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன், ஒரே ஷோ ட்ரேடிங் ஃப்ளோர் ஒன்று ரெடி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். என்ன பர்சனல் இது ஒரு ட்விஸ்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம்? இல்ல அது இல்ல, இருங்க நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. இனியன் ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்க, அதாவது நானும் ரொம்ப நாள் இருக்கிறேன். இனியன் ஹாய் ஹரி. ஹாய் இனியன். ஹவ் டு யூ ஃபீல்? நிறைய டைம் நீங்க கால் பண்றப்பலாம் எனக்கு என்னன்னு தெரியல, உங்களோட ஒரு கனெக்ட்ல ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா தமிழ் இனியன் சொல்றது என்னோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓ கிரேட். ஆக்சுவலி எனக்குமே பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லியிருந்தீங்க, உங்களோட க்ளோஸ் சிஸ்டர் பற்றி. ஸோ நான் 24, இப்போ 24. ஓகே. எனக்கு வந்து பிரைமரி சோர்ஸாக ட்ரேடிங்கை வந்து கொண்டு வரணுன்றது பெரிய ட்ரீம். பட் நீங்கள் எவ்வளோ ட்ராபேக்ஸை ஃபேஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ ட்ராமாஸை ஃபேஸ் பண்ணீங்களோ, எக்ஸாக்ட்லி த சேம்
ஸோ அதனால ஒரு பெரிய கனெக்ட் இருந்தது. ஓகே. அந்த கனெக்ட்ல நீங்க சிஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் செஷன், என்னோட ஃபாதர் கிட்ட அதை ஃபேஸ் பண்ணேன். ஓன் ஃபாதர் கிட்ட கிட்டத்தட்ட எல்லா ரிஸ்க்குமே என் மேல வச்சுட்டு ஒரு 10 கிட்ட லேக்ஸ் கிட்ட டெப்ட் என் மேல தாண்டிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ ஐம் ஜீரோ. ஓகே. ஸோ ரொம்ப உடஞ்சிட்டேன், ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா யாரை ட்ரஸ்ட் பண்றதுன்னு தெரியாம 2022 ஒரு ஃபர்ஸ்ட் மென்டாரை செலக்ட் பண்ணேன். 2022. ஓகே. எஸ் 2022 எப்படியாவது பிரைமரியா ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சு இப்போ நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஆனால் அது எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதெல்லாம் தாண்டி 2022 எனக்கு 2 இயர்ஸாக ரன் பண்ணாங்க. அதெல்லாம் 2 இயர்ஸாக ரன் பண்ணி கடைசியாக எக்ஸிகியூஷனில் எனக்கு ப்ரொவைடே பண்ணல எதுவுமே. ஓகே. பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டீம்ல இப்போ நான் இல்லை, நீங்க அந்த டீமை போய் கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த டீம் கிட்ட போனா இது எடுத்தவர் இப்போ எங்க டீம்ல இல்லை, அதோட அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைஃப்ல ரிஸ்க் எடுத்தா தான் வர முடியும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லா சஜஷன்ஸ்லையுமே நான் ட்ரேடிங்கை பத்தின எல்லாருக்குமே என்ரோல் பண்ணியிருந்தேன். நான் ஒருத்தவங்களை பார்த்தேன், இனியன் 1 crore வரைக்கும்லாம் பே அவுட் எடுத்திருக்காங்க. ஆனால் கிளாஸை வந்து உண்மையா நியாயமா சொல்லி தரல. கரெக்ட். எஸ். நான் அதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆனிச்சு. இவ்வளோ பே அவுட்டாக எடுத்துட்டாங்க, கிளாஸ் சொல்லி கொடுத்தா என்னன்னா ஏன் நான் அவங்கள்ட்ட டேரெக்டாக பர்சனலாகவே பேசினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்துட்டு சும்மா வெபினாரை போட்டோமா முடிச்சிட்டோமா அவ்வளோதான், இதை கஷ்டப்பட்டு வந்தோம், இதை வேற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணுமான்னு இவ்வளோ ஃப்ராங்காக சொன்னாங்க. பட் எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு உணர்றதுக்கு நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஒரு நோட்ஸ் ஒன்று சொல்லியிருந்தீங்க, when life become harder try to become a trader. அது ரொம்ப பர்சனலாக ஹிட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ உங்களோட கிளாஸோட 15 days ஒர்த்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேர்ம்ல உங்களுக்கு நான் இடையில கால் பண்ணியிருந்தேன், மொபைல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கீங்களா? இருக்கேன். உங்களோட இந்த 15 days கிளாஸை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அதோட ஒர்க்னஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா 2 விதமா சொல்றேன். என்னோட ஆஃபீஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதனால நான் எல்ஓபியில் தான் இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன். ஓகே. அவ்வளோ ஒர்த்தாக பார்த்தேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இடையில கால் பண்ணியிருந்தேன், மொபைல் ஒன்று கிராஷ் ஆயிடுச்சு, ஒரு மைனர் வேற நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னோட ரைட் ஹேண்ட் வந்து இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகே. என்னால் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க முடியல, ஆனால் நோட்ஸ் எடுக்காமலும் எடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டைம் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் 8 o'clock வைக்க முடியுமா அப்படின்னு. எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 8 o'clock வச்சேன். எஸ் வச்சிங்க. நீங்க ரெக்கார்டிங் பாருன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, பட் எனக்காக ஹோல்ட் பண்ணீங்க. இன்னைக்கும் அப்படிதான் ஒருத்தவங்களுக்காக ஹோல்ட் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டா ஆனிச்சு. பிளஸ் அதுக்கு ஹோல்ட் பண்ண போய் வைஃபை ப்ராப்ளம் ஆயிருச்சு. அந்த ரெஸ்பெக்ட், அந்த வே வி கிவ் வாட் வி கெட் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப நேத்து எனக்கு 1:30 நீங்க கால் பண்ணீங்க அந்த டெபாசிட். இந்த மாதிரிலாம் யாருமே வந்து கேர் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஜீரோவா இருந்தாலும் டெஃபினெட்லி ஐ வில் அச்சீவ் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ்ல நிக்கிறேன். அந்த கம்யூனிட்டி பில்டிங்ன்றது தான் இங்க பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. இது யாரையுமே பண்ண மாட்டாங்க, உண்மையிலுமே ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. எஸ். ஏன்னா பயம், நம்ம தப்பா சொல்லித்தராங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும்ல, பிரச்சனை வந்துரும். எஸ், சேம். அதான் ஒரே ரீசன். நான் டைமை ரொம்ப பிலீவ் பண்ணுவாரி, இதுதான் என்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டிப்பா இனியன். ஸ்டே கனெக்டட், ஸ்டே கனெக்டட், அவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். போல்டா எடுங்க, டெசிஷன்ஸா இருக்கட்டும், ட்ரேடா இருக்கட்டும். எஸ்எல்னா எஸ்எல், டேக் ப்ராஃபிட்னா டேக் ப்ராஃபிட். எஸ்எல் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக வாங்க, ஏன்னா அடுத்து வரப்போகிற ப்ராஃபிட் வந்து 2xக்காக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம ட்ரேட் வந்து 1:1 க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா 1:1 யாராச்சும் சொல்லி தந்தாங்களே, அதெல்லாம் ரேண்டமான ஒரு கேம்லிங் தான். ட்ரேட் எடுக்கிறப்ப ப்ராஃபிட் வருதுன்னா அது எனக்கு 2% அதிகமாக இருக்கணும், லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு 1% இருக்கணும். அப்படின்னா தான் என்னால் பொழைக்க முடியும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள மாட்டிட்டு நான் ஸ்டக் ஆகி மாட்டிக்க கூடாது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. போல்டா மட்டும் இருக்கு போதும். கண்டிப்பா நான் ரீச் அவுட் பண்ணுவேன், கண்டிப்பா ஏதாவது கால் பண்ணுவேன். கண்டிப்பா இனியன், கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ. சந்தோஷ் விக்கி, சந்தோஷ் சொல்லுங்க. சந்தோஷ், குவிக் அண்ட் கிறிஸ்டலா
உங்களோட ஃபீட்பேக். ஃபீட்பேக் என்னன்னா நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். கிறிஸ்டல்னா குட்டியா ரொம்ப அதனா ஒளிமறைவு இல்லாம அது பிரகாசமா இருக்கும்ல, இதுதான் டிரான்ஸ்பரண்டா அப்படின்னு. அப்படி சொல்ல போனா ஃபுல் அண்ட் ஃபுல் 15 டேஸும் லவ்வா தான் இருந்திருக்கும். ஸ்ட்ராங்கா நிறைய பில்ட் டேஸ் ஆயிருக்கீங்களா? மிஸ் பண்ணிருக்கேன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா உங்களுக்கு? பில்ட் ஆயிருக்கு, ஃபவுண்டேஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்போ உனக்கு இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்றது வந்துட்டு இங்க கிடைச்சிருக்கு. ஒரு ட்ரஸ்ட், ஒரு பிலீவ் வித் ஒரு கடவுளா பார்த்து அனுப்பி விட்டா இதுதான் உனக்கு லாஸ்ட். நான் அந்த ஹோப்ல தான் இருந்தேன். இதுக்கப்புறமா வேற யாருக்கிட்டயுமே நான் போவே கூடாது, இவங்க தான் லாஸ்ட். இவங்க சரி நார்மலி எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுறாங்க, சரி எல்லாரும் போல இவர் இருப்பாரா இல்லையோ, கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரே வழி காட்டினேன். சரி இது ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஒரு ஹார்ட் வந்துட்டு ஃபுல்ஃபில்லா 100% ஐபோன் சார்ஜ் ஃபுல்லா ஆகுதுன்னா அந்த பிளிங்க் ஆயிட்டு 99 இல்ல 100 தான் அடிச்சு ஒன்னு அனுப்புற மாதிரி இருக்கு. 100% எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா ஆனா வச்சுக்கோங்க. எவ்ரிடே லாஸ்ட் வரைக்கும் அந்த லவ் இருக்கு, அந்த அன்பு. தேங்க்யூ சந்தோஷ். கனெக்டர்லயே இருங்க எப்பயுமே. கண்டிப்பா போதும். ப்ரோ. ஓகே விக்கி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சந்தோஷ். விக்கி விக்கி ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. ஏஜ் கம்மிங்களா விக்கி? சாரி, ஏஜ் வந்து சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நல்ல பிளேஸ்ல இருக்கீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எதையுமே யோசிக்காம ரிசல்ட்டை வந்து மணியில மட்டும் காமிங்க. மணி உங்களே வேற இடத்துல யோசிக்க வைக்கும். ஓகே. ஏஜ் வந்து விக்கி உங்க வாய்ஸ் ரொம்ப லோ. மேபி வெளியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காத்து சவுண்டு தான் ஃபுல்லா அடிக்குது. கேக்குதுங்களா? சொல்லுங்க கேக்குது. சரி சொல்லுங்க. விக்கி ஆடியோ ரொம்ப 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 பிரேக் ஆகுது. காத்து சவுண்டு தான் அடிக்குது. ப்ளூடூத் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க, இல்ல ஒயர்டு இயர்ஃபோன் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. லேப்டாப்ல பேசுறீங்களா இல்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருங்க. எதுவுமே யூஸ் பண்ணலையா? சவுண்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்ப கேக்குது, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நான் அது கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுக்காக நான் பாக்குறேன். எனக்கு ப்ராப்பரா கேட்காம ரெஸ்பான்ஸ் நான் பண்ணாம இருந்தா தப்பா இருக்கும். ஓகே. டெக்ஸ்ட் பண்ணுங்க விக்கி. ஒண்ணுமே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. உங்க மனசுல இருக்கிறத ஓப்பன் டு த ஹார்ட் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் விக்கி. அண்ட் ட்ரேடை மட்டும் இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸோட மட்டும் பாருங்க. பார்க்க மட்டும் செய்யாதீங்க, ட்ரேடை சீரியஸ்னஸோட எடுக்க ஆரம்பிங்க. ஓகே. ஓகே டன் விக்கி. எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. டெக்ஸ்ட் விக்கி. ஓகே. எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே டன்.